என் தங்கச்சி விஜயா பேருக்கு. மகா நட்சத்திரம் தானே? ஆமாங்க சாமி. பிள்ளையாரப்பா, என் தங்கச்சி நிறைஞ்ச ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கணும். அவ சட்ட படிப்பு முடிஞ்சு சீக்கிரம் வக்கீலாய் பேரும் புகழும் பெற நீதான் அருள் செய்யணும். வாங்கய்யா, வாங்க. வர சொன்னியம்மா? ஆமாங்கய்யா, இன்னைக்கு என் தங்கச்சி விஜயாவோட பிறந்த நாள். அவ பேருக்கு அர்ச்சனை செஞ்சேன். இந்தாங்கய்யா, இந்த விபூதி பிரசாதத்தையும் இந்த 100 ரூபாய் ரொக்கத்தையும் அவ பேருக்கு அனுப்பி வைங்கய்யா. நான் நல்லா இருக்கேன், பணம் வேணுங்கிற போதெல்லாம் எழுது, உடனே அனுப்பி வைக்கிறேன். 2 வார்த்தையும் எழுதி போடுங்கய்யா. ஏமா, போன வாரம் தானே 300 ரூபாய் பணம் அனுப்பிச்சு வச்ச, மறுபடியும் எதுக்கு? என் தங்கச்சி என்ன சாதாரண படிப்பா படிக்கிறா? பட்டணத்துல வக்கீலுக்குள்ள படிக்கிறா. பெரிய பெரிய புஸ்தகம் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு ஐயா. பணம் காசு இல்லைங்கிற கவலையினால படிப்பு கெட்டு. ஜானகி, உன் தங்கச்சி போறதுக்கு நீ படுற பாடு அவளுக்கு தெரியாதும்மா. எனக்கு தெரியாதுங்களா? என் தங்கச்சி பிறந்த அறையிலேயே எங்க அம்மா குணமாயிட்டாங்க. அதே ஏக்கத்துல எங்க அப்பாவும் கொஞ்ச நாள்ல காலம் ஆயிட்டார். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்திலேயும் எங்க கிட்ட அன்பு காட்டுற உங்க ஆதரவுலையும் நானும் என் தங்கச்சியும் வளர்ந்தோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அவ சின்ன வயசுலயே எதுக்கு எடுத்தாலும் சட்டம் பேசுவான். அதனால அவ ஆசைப்படி அவளை வக்கீலுக்கே படிக்க வைக்கிறேன். அவ படிப்பு முடிஞ்சு பட்டம் வாங்குற வரைக்கும் என் கஷ்டங்கள் எல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாது, இல்லீங்களா? கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை குட்டிகளோட ஆலமரமா தழைச்சி செழிச்சு இருக்கவே ஒரு தனி மரமா நின்னு வாழ்க்கை புயல தைரியத்தோட சமாளிக்கிறேன்னா உன் தங்கச்சி ஒருத்திக்காகத்தான் ஆண்டவனுக்கே நல்லா தெரியுமா. நான் வர்றேம்மா. விஜி, விஜி, உங்க அக்கா அப்படி என்னடி எழுதிருக்கு? நேத்து என் பிறந்த நாள், அக்கா லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்தது. இந்தா பிரசாதம். ஏண்டி விஜி, உன் பிறந்த நாள் உனக்கே தெரியல, இது கூட உங்க அக்கா தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நல்ல கொண்டிடி நீ. அக்கானா இப்படி இல்ல இருக்கணும், எவ்வளவு அக்கறையா அர்ச்சனை பிரசாதமும் அதோட பணமும் அனுப்பியிருக்காங்க. அவளுக்கு என்னடி, அக்கா தங்கச்சி 2 பேரு, அக்கு தொக்கு கிடையாது. கிராமத்துல வீடு வாசல் நிலம் நீச்சு பெரிய வசதி. இவ கேட்கலனாலும் கேளு கேளுன்னு லெட்டரும் பணமும் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. எனக்கு தான் ஒரு அண்ணன் இருக்காரு, போட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு. அவர் போட்டோவும் சரியா எடுக்கிறது இல்ல, என்னையும் சரியா கவனிச்சுக்கிறது இல்லடி. உங்க அக்கா நாங்கெல்லாம் பாக்கணும். பாக்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் விஜிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. விஜி, உன் பிறந்த நாளைக்கு எங்களுக்கு எல்லாம் என்னடி பரிசு? நீங்களே ஸ்வீட் வாங்கி நீங்களே சாப்பிடுங்க. விஜி, கள்ளி, உனக்கு என்ன அவசர வேலைன்னு எனக்கு தெரியாதா? என்னடி சொல்லுடி. இந்த லா காலேஜ் விஜிக்கிட்ட சட்ட நுட்பம் கேட்கறதுக்காக திட்ட விவரங்களோட என்ஜினியரிங் காலேஜ் சங்கர் காத்துக்கிட்டு இருப்பாரு. சட்டமும் திட்டமும் சேர்ந்து கொட்டை அடிக்க வேண்டியதானடி? பாத்து வரக்கூடாது. நீ பாத்து வரக்கூடாதா? நான் பாத்துதான் வந்தேன். பாத்து வந்த எதையோ பாத்துக்கு வந்து டமால மோதி விட்டேன். இந்த மாதிரி கண்டபடிலாம் பேசாதாமா, தெரியுமில்ல? என்ன சொல்லி பாட்டுக்கு என்ன மோதி விட்டு கலாட்டா பண்றேன்னு? ஐயோ, யாரும் கேட்கறதுக்கு இல்லையா? போலீஸ் போலீஸ்
இவன் தான் ராங் சைட்ல வண்டி நிறுத்தாம வந்தான், அதனாலதான் டேஷ் ஆயிடுச்சு. போய் சொல்றீங்க, நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அவரு கரெக்டா தான் வந்தாரு. நீங்க தான் ஒரு இண்டிகேஷன் இல்லாம திடீர்னு திருப்பி டேஷ் பண்ணிட்டீங்க. சார், என்ன மேஸ்திரி? பிரஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. கல்யாண பத்திரிக்கை ரெடியா இருக்கும். நீங்க எப்போ வரீங்கன்னு கேக்குறாங்க. இப்பவே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. ஆகட்டும். இந்த மெட்ராஸ்கார் பையன் போட்டோ எடுக்கிறானா இல்ல மந்திர தாய்க்கு இருக்கிறானான்னு தெரியல. ஜனங்க என்ன இவ்வளவு கூட்டமா போகுது? ஐயோ, என் வயிறு எரியுது. அப்பா, பொறாமை இருக்குதே, நீங்க குடிக்கிற சுருட்டு மாதிரி, அது தன்னைத்தானே எரிச்சிடும். போட்டோ நிபுணர் ராஜு யார் இவனுக்கு இந்த பட்டத்தை கொடுத்தது? அவனையே போட்டுக்க வேண்டியதா? சுய விளம்பரக்கார பையன், மெட்ராஸ்ல சட்ட பணங்களை படம் எடுக்கிற பையன். எனக்கு தெரியாதா இவனை? இந்த ஊர்ல தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டான். ஐயோ, மறுபடியும் கூட்டமா போறாங்களே. அப்படி என்னதான் அதிசயமா போட்டோ எடுக்க? என்னமோ பழன்னு எடுக்கிறானோ, கஞ்சி தண்ணியை தடவி கொடுக்கறானோ இல்ல ஈட்ட காய்ச்சி ஊத்துறானோ தெரியவே இல்ல. அது என்னதான் பழப்போ? நம்ம கேமரா சதி பண்ணது பாரு, 20 வயசுல எடுத்தா 60 வயசு மாதிரி தெரியுது. அப்பா, அப்பாடி, அந்த கலை எப்படிங்கிறத நான் போய் தந்திரமா கத்துக்கிட்டு வரேன். ஐயோ, நீதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப கேவலம்மா. ஐயோ அப்பா, நான் இப்பதானே கிராமத்துல இருந்து இங்க வந்திருக்கிறேன். என்ன அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது. நான் போயிட்டு வரட்டுமா? அப்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி நுழையிற, என்ன வேணும்? வந்து முதலாளி டார்க் ரூம்ல தானே இருக்காரு. முதலாளினா டார்க்ல தான் இருப்பாங்களா? வெளிச்சத்துக்கே வரமாட்டாங்களா? நீ கூட டார்க் ரூம்ல இருந்து வந்திருக்கிற. என்னது? நான் டார்க் ரூம்ல இருந்து வந்திருக்கேன். என்ன சார் வளரல? யார் வளர்றாங்க? நீ மாத்திரம் இல்லம்மா, எல்லாருமே 10 மாசம் தாயார் வயிற்றுக்குள்ள இருந்தா வர்றாங்க. டார்க் ரூம் தானே அது. அப்படியா? ஏமா என்ன பார்த்தா முதலாளியா தெரியலையா? நீங்க தான் முதலாளியா? பாரு காயத்தை. காயம் இருந்தா முதலாளியா? ஆமா, தொழிலாளிக்கு முதலாளிக்கு எவன் தகராறு உண்டு? என்ன தீபாவளி போனஸ் கேட்டாங்க, தரமாட்டேன்னு சொல்லி ஓடுனேன். தொட்டிட்டே வந்து செங்கல் இல்ல அரக்கல்ல அதால வச்சு இருக்காங்க. அப்ப பட்ட காயம் தான். பொங்கல் கூட வச்சிருக்கேன். அபிப்பிராயமே சொல்றது இல்ல. அதனாலதான் என் தொழிலே விருத்தி ஆயிட்டு வருது. ஆமா, என்ன மாதிரி போட்டோ எடுக்கணும், என்ன சைஸ், என்ன போஸ்? தலையில இருந்து கால் வர இதுக்கு மேல வேணாம் இல்லையா? இது சார் பாட்டா எடுத்து கொடுங்க. அவங்க முழுசா போட்டோ எடுத்து பார்த்து பார்த்தா பாப்பாங்க பாத்துக்கிறேன். நீ நம்ம பார்த்து எடுத்து ஒண்ணு சேர்த்து முழுசா பாக்குறியா? எல்லாரும் உங்களை பத்தி சொல்லிருக்காங்க. நீங்க அங்க அங்கமா போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்து வராமே. யாரு ஏத்த போட்டோ கிடக்குறாங்க சொன்னா? அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? டீ அடிக்கிற பையன் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டான் அவன். அவர் கடையில டீ குடிச்சிருக்கீங்களா? அவனை பத்தி ஆமா. இப்ப வந்த விஷயத்தை பேச, உனக்கு என்ன சைஸ்ல போட்டோ வேணும்? ஃபுல் பிளேட்டா? இதெல்லாம் போட்டோ கிடையாது, இல்ல பிரியாணி கிடையா? இல்ல சார், போட்டோ பெருசா எடுத்து கொடுங்க. அதுவும் கவர்ச்சி படமா இருக்கணும். ஐயோ அம்மா, உன்னை வச்சு போட்டோ எடுத்தா கவர்ச்சியா வராதும்மா, அதிர்ச்சியாதாம்மா வரும். சார், நான் சினிமாவில போய் சேர போறேன். அதனால நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தா சினிமால சான்ஸ் கிடைக்காதும்மா, படுத்த வாக்குல எடுக்கணும். போங்க சார். இது ரொம்ப நல்லா இருக்குது சார். அது நீ இல்லம்மா, அதனாலதான் நல்லா இருக்குது. சார், இந்த மாதிரி ஒண்ணே ஒண்ணு எடுத்து கொடுங்க போதும். அழகாய போட்டோ போறியா? போமா, அப்படி போட்டோ கடையில கொடுக்குற நீ. நில்லுமா நில்லுமா. சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ் எடுங்க சார். நீ உம்முனேரமா, நான் பல்ல வெளியே எழுதிடுறேன். எப்படி சார் விழுந்திருக்கிறேன்? விழுந்திருக்கிறேன். எழுந்துரு ராஜு. என்னடா லவ்வா? லவ்வாவது மண்ணாவது கிராக்கிடா. போட்டோ எடுத்தேன். அம்மா, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. போட்டோ எல்லாம் படபடன்னு பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன். நான் போயிட்டு வரட்டுமா? இப்ப சிரிக்கிறேன், எடுக்கும் போது சிரிக்க மாட்டேங்கிறேன். கல்யாணம்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரா பொண்ணு? விஜயா தானே? எங்க அண்ணனுக்கு கல்யாணம்டா. பெரிய மனுஷனா இருக்காரு, அவருக்கு ஏன்டா இதெல்லாம்? உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க மச்சன் ராவனை பார்த்தேன். இன்விடேஷன் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி ப்ளூ மவுண்ட் எக்ஸ்பிரஸ்ல ஐயா மெட்ராஸ் போறாரு. ஆஹா, விஷயம் புரிஞ்சு போச்சு. விஜயாவை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஒரு முழு புன்னகை, அரக்கன் பார்வை, கால் வர. அதுக்கு வேண்டியதெல்லாம் கூட நீ செய்த போல இருக்க. ஆமா சார். நான் கல்யாணத்துக்கு வர முடியாது. இங்க இருக்கிற வேலை தான் உனக்கு தெரியுமே. இந்தாமா, இத கல்யாண செலவு போச்சு. எதுக்கு சார்? பரவாயில்லம்மா, வச்சுக்க. தேங்க்யூ சார். நான் போயிட்டு வரேன். நல்லதும்மா.
கோவமா வருது. எனக்கு ஜாலியா இருக்கு. இப்படித்தான் பயமுறுத்துறதா? என்ன செய்யறது? நமக்கு கல்யாணம் அப்புறம் இப்படி உன்னை பயமுறுத்த முடியாது. சொல்ல மறந்துட்டேனே. என்ன? எங்க அக்காவுக்கு கல்யாணம். அப்படியா? எங்க அண்ணனுக்கு கல்யாணம். உனக்கு இன்விடேஷன் கொடுத்துக்க தான் நான் வந்தேன். உன்னை நேரா பார்த்து ஸ்பெஷலா இன்வைட் பண்ணி கையோட அழைச்சிட்டு போறேன். மாப்பிள்ள உங்க அண்ணனா? ஆமா. ஏன்? எங்க அக்கா தான் பொண்ணு. வெரி குட். வெரி குட். ரொம்ப நல்லதா போச்சு. இப்பதான் எங்க அக்கா கிட்ட இருந்து லெட்டர் வந்தது. நான் ஊருக்கு புறப்பட்டு இருக்கேன். அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே நம்ம கல்யாணத்தை பத்தி அப்படியே அவங்க கெஞ்ச வேண்டியதான். ஐயா தங்கச்சி, தங்கச்சி, என்ன போட்டோ எடுக்கிறேன்? நீ சண்டைக்காரையா? கல்யாணத்துக்கு யாருமே கூப்பிடலன்னு சாதிப்ப. என்ன தங்கச்சி இது? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 2 கல்யாணத்தையும் ஒண்ணா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு குறைச்ச நமக்கு சிரமம் கம்மி. என்னன்னு இப்படி சொல்ற? ஜட்ஜி வீட்டு கல்யாணம் பேரு. கோயம்புத்தூரை விட்டுட்டு பட்டணத்தை விட்டுட்டு இப்படி குக்கிராமத்துல வச்சுக்கிட்டு பாரு ஒன்னொன்னையும் பாதிக்கு பாதி குடுமையும் சிட்டாக்கிற துண்டுமா இருக்குதுங்க. பேண்டே வேணா இவங்க எப்படி போட்டோ எடுக்கிறது? ஆயா கேட்டா வணக்கம். நானா கல்யாணம் பண்றேன் பந்தல் போடியா? ஜட்ஜோட தம்பி என்னன்னா இன்ஜினியர்னு பேரு. கல்யாணம் எங்க வச்சுக்கிறாங்கக்கா கட்டட இடத்துல தான் தாலி கட்டுவாரா? பந்தல் போட்டுக்கிற இடத்துல இவங்க உட்காருவாங்களா? இவங்க உட்கார பக்கம் தான் பந்தல் போடுவாங்களா? சரி சரி, நான் இங்க கவனிச்சுக்கிறேன். நீ மாப்பிள்ளை தங்கி இருக்கிற இடத்துல போய் அவங்களை கவனிச்சுக்கோ. அங்கிருந்து தானே வர்றேன். அவர் என்ன நீதிபதியா இல்ல நாதஸ்வர வித்வானா? மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னங்க போட்டோ எடுக்க போறேன் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க. ஒரு முறை அவரை பார்த்தாலே பயமா இருக்கு தெரியுமா? ஓடி வந்து சங்கரங்க அவன் அங்கதானே இருக்கான். மாப்பிளையை கூட்டி வர போறான். நாம அவனையும் ஒரு போட்டோ எடுத்தேன். போட்டோ விடல. அந்த நேரம் பார்த்து இது தகராறு என்னன்னு ரிப்பேர் பார்த்தேன். உன்னையே நீ எடுத்துக்கிட்டு 3வது வாட்டி விஜயா எங்க அக்காவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் போட்டோ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தப்பு. ஐயோ சாமி, கழுத்தெல்லாம் வலிக்குதே. எவ்வளவு நேரம் இன்னும் முடியலையா? சும்மா இருக்க மாட்டேன். ஒரு பெரிய நீதிபதியோட மனைவி ஒரு சின்ன வக்கீலோட அக்கா இப்படி பட்டிக்காடா இருக்குதுன்னு பாக்குறவங்க நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் உன்னை மாத்தி அமைக்கிறேன். ஐயோ சாமி, இந்த ஐயோ சாமியை இந்த ஊரோட விட்டுடு. ஜட்ஜி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு ஐயோ சாமி பல்லு கூசுன்னு சொன்னா கோயம்புத்தூர் ஜில்லாவே திரண்டு வந்து உன்னை வேடிக்கை பார்க்கும். இப்ப பாரு எப்படி இருக்கேன்னு. ஐயோ ஏக்க குளிர்தா? இல்லையே. பின்னையே இழுத்து போத்திக்கிற? கழுத்தெல்லாம் தெரியுது. தெரியக்கூடாதா? உனக்கு போட்டுக்க நகைய மத்தவங்க பார்க்க வேண்டாமா? அதுக்காக நகை போட்டுக்கிறது? பின்ன எதுக்காக? ஒரு அமையன் சமயத்துக்கு உதவும்னுதான். இத அங்க போய் சொல்லி வைக்காத. ஏன்னா உன்னை கட்டிக்க போற வைக்கிறவர் இல்ல, சூதாடுறவர் இல்ல, நீதிபதி, நீதிக்கே அதிபதி. என்னம்மா? அவர் தம்பி கூட எனக்கு தெரியும். மட்ராஸ்ல இன்ஜினியர். அப்படியா? அதுவும் பெரிய பார்க்க போய் பார்க்கலாம். ஐயோ சாமி, நான் மாட்டேன். அப்ப நான் போய் பார்த்துக்கிறேன். அக்கா விஜயா, அக்கா. ஏமா என்னாச்சு? அக்கா, இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம். ஏன்? உன்னை கட்டிக்க போறவன் ஒரு ஒரு கொலைகாரன். விஜயா, ஆமாக்கா, அவரு கொலைகாரன். என்ன வளர? உண்மையாத்தான் சொல்றேன். நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ அவ ஒரு பெண்ணை கழுத்தை நிறுத்தி கொண்டதை என் கண்ணால பார்த்தேன். இப்பதான் எனக்கு புரியுது. அவனை நான் எங்க காட்டி கொடுத்துருவேனோன்னு பயந்துதான் எங்க அக்காவை கட்டிக்கிறதுக்கு அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணிருக்கான். அதனாலதான் நிச்சயதார்த்தம் கூட வேண்டாம்னு நேர கல்யாணத்துக்கே வந்துட்டான். நீங்க அந்த கொலைகாரனுடைய தம்பியா? ஒரு பெண்ணை கொலை செஞ்சவன் உங்க அண்ணனா? என்னால இதை நினைச்சு பார்க்க கூட முடியலையே. பைத்தியமா? இல்ல, சுயநலவோட தான் பேசுறேன். அந்த முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது உங்க அண்ணனை தவிர வேற யாரும் இல்ல. இதையே நீ முதிய சொல்லல. உங்க அண்ணன் முகத்தையே நான் இப்பதானே பாக்குறேன். நீ பார்த்தது எங்க அண்ணன் தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எது? என்ன சாட்சி? இந்த 2 கண்ணு சாட்சி, என் மனசு சாட்சி. உன் மனசும் கண்ணும் கெட்டு போயிருக்கு. ஏன் உன் மூளையே குழம்பி போயிருக்கு நான் சொல்றேன். இல்ல 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 அக்கா, எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்துறக்கா. எனக்காக நீ எவ்வளவோ உதவி செய்திருக்க. எல்லாத்த விட இது பெரிய உதவியா இருக்கும். நிறுத்த சொல்லுக்கா. எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுக்கா. விஜய், உனக்காக எதையுமே செய்ய நான் தயாரா இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறம் இனி ஒரு கல்யாணம் எனக்கு நடக்குமா?
தாலி கட்ட போற சமயத்துல தடப்பட்டு போச்சுன்னு தெரிஞ்ச வேற ஒருத்தர் என்ன கட்டிக்க வருவாங்களா? எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம இருக்கணும்னா சொல்லு, நான் இப்பவே விட்டுறேன். அது இல்லக்கா, நான் அப்படி சொல்லலக்கா. அம்மா, நீ படிச்சவ, உனக்கு தெரியாத கல்யாணங்கிறது நாமா பார்த்து செய்துக்கிறது இல்ல, அது கடவுளுடைய சித்தம். யார் யாருடைய கழுத்துல முடிச்சு போடணும்னு இருக்குதோ அந்த முடிச்சு விழுந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. எனக்கு தாலி கட்ட போறவர் ஒரு கொலைகாரர் நீ என் கல்யாணத்துக்கு முந்தி வந்து சொல்ற. ஆனா ஒரு பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் கொலைகாரனா மாறி இருக்காங்க. அவர் என் கழுத்துல கட்ட போற தாலியின் பலன்கள் அதை நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன். தம்பி, இப்படி ஒரு சம்பவம் இங்க நடந்தது உங்க அண்ணன் உள்பட யாருக்குமே தெரிய வேண்டாம். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க போய் ஆக வேண்டியதை கவனிங்க. போங்க. வலது கால எடுத்து வச்சு வாம்மா. ஜானகி, இவங்கதான் என்னுடைய பெற்றோர். சங்கர், இவன் தான் என்னுடைய தம்பி. இன்னையிலிருந்து வேளா வேலைக்கு இவனை ஒழுங்கா சாப்பிட வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. போங்க. விஜயா, இங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நல்ல தெளிவு பிறந்திருக்கும் நினைக்கிறேன். எங்க அண்ணன் எப்படிப்பட்டவர்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டேல்ல? எப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இனி அதை பத்தி பேச வேண்டாம். நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு பரிசுத்தமானது. ஆனாலும் எங்க அக்காவுடைய தலையெழுத்து இப்படியாச்சு. என் தலையெழுத்து எப்படி ஆகுமோ பார்க்கலாம். விஜயா, சங்கர், நான் உங்க அண்ணனை பத்தி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்க வீட்டுல என்ன அனுமதிச்சு உபச்சாரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஊருக்கு புறப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். விஜயா, விஜயா, உங்க அக்காவே தேவலா போல் இருக்குது. அவளுக்கு படிப்பு இல்லைனாலும் நிமிந்து என் முகத்தை பாக்குற தைரியமாவது இருக்குது. என்ன பார்த்த உடனே நீ தலையை தொங்க போட்டுக்கிறிய? ஏன் என் முகத்தை பார்க்கவே பிடிக்கலையா உனக்கு? இல்லைங்க, அவ எப்பவுமே ரொம்ப வெக்கப்படுறவ. ஜானகி, உன் தங்கச்சி மட்டும் இல்ல, நானும் சட்டம் படிச்சவன் தான்.
ஒரு காலத்துல நானும் வக்கீலா இருந்துதான் இப்ப நீதிபதியா வந்திருக்கிறேன். எனக்கு முகக்குறி நல்லா தெரியும். கல்யாணத்தன்னைக்கே கவனிச்சேன், உன் தங்கச்சி ஏதோ ஒரு கலவரம், சந்தோஷம் இல்லாத சாயம். ஏன் விஜயா, இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? என்னன்னு அப்படி கேக்குறீங்க? இல்லைங்க விஜயா, நீங்க யாரும் பேசக்கூடாது. கேள்வி கேட்கறதுன்னா கேட்கப்படுறது விஜயா, பதில் சொல்ல வேண்டியது அவதான். சொல்லு விஜயா, சொல்லு. விஜயா, நீ ஒரு வக்கீல், இளமையும் ஆர்வமும் நிறைஞ்சு எதையுமே எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய துடிப்பான பருவம். இங்கே எப்படின்னா கோர்ட்ல அத்தனை பெரிய கூட்டத்துக்கு மத்தியில நீ எப்படி குரல் எழுப்பி கர்ஜிக்க போற? நோ நோ, யூ ஆர் கோயிங் டு பி மிக்ஸ் ஃபிட் ஃபார் திஸ் ப்ரொஃபஷன். நோ, யூ ஆர் thoroughly wrong. I am absolutely fit for this profession. நான் உன்னை பாராட்டுறேன். அதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. அது எனக்கு புரியும். நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. உங்களை எனக்கு பிடிக்கலையா? எங்க அக்காவோட கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லையா? அப்படிங்கிற கேள்விதானே? எஸ் எஸ், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ரைட். விஜயா, ஏன் அழறீங்க? ஒண்ணுமில்ல, நாலு எடுத்து படிக்க தெரியாம, நல்லது கெட்டது புரியாம நாட்டுப்புறத்துல கிடந்த எங்க அக்காவுக்கு இப்படி ஒரு கணவர் வந்து வாச்சாரேங்கிற எண்ணத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்க. டூ மச் ஆஃப் எக்ஸாஜரேஷன். நீ என்ன ரொம்ப புகழ்ந்து பேசுறப்பா. நான் ஊருக்கு புறப்படுறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? 2 நாள் தங்கிட்டு போகலாமே. இல்ல, நாளைக்கு மெட்ராஸ்ல எங்க சீனியருக்கு ஒரு கேஸ் இருக்கு. வெக்கல்ல உனக்கு. மீசை எடுத்ததுக்கு அப்புறம் உட்காரியா? மீசை இருக்கிறதுக்காக மதிப்பு கொடுத்து நில்லையா? நீ கட்ட தாலி தாயா தொங்கலாம், அதுக்காக நீ தொங்க கூடாதியா? தோல்ல கைவை. அது தோல்ல கைவையா? புடிங்க. ஆட படத்தை புடிங்க. என்ன இது இப்படியே பிரார்த்தனையா? இல்லைங்க, இந்த மோதிரம் எல்லாம் நல்லா படத்துல தெரியட்டுங்க. மூஞ்சி போத்து நல்லா தெரியும். ரெடியா? நல்லா வந்து சரிங்க கிராக்கிங்க. பாடாயா சிரிச்ச மாதிரி நில்லையா? ஏன் மச்சான், நம்ம வீட்ல நாய கூட்டி வந்திருந்தா படத்துல நல்லா விழுந்திருக்கும்ல. ஒண்ணு போதுங்க, 2 ஏன் தரா நில்லையா? ஏமா, நம்ம பஸ்ல வந்துங்க. நம்ம நீ பாக்கி சில்லற வாங்கிக்கியா? நீ டிக்கெட் நீ தானே வாங்கின, சில்லறை என்கிட்டயே கொடுப்பாங்க. ஆமா, நான் கூட போட்டோ கடைக்கு 2 டிக்கெட் கொடுறான்னு கேட்டுக்கினேன். அவனும் கீழ்ச்சான் கூட்டான். யார் யார் 2 பேருன்னா நானும் என் சம்சாரம் ஒண்ணு. அவன் சம்சாரம் கேட்டான். நீ என்ன சொன்ன? நீதான் என் சம்சாரம். நான் இல்லாம வேறயா? ஏமா போட்டோ கடையில வந்து அடிக்கிற? யோ, காசு விட்டுக்கினாயா? தோல்ல அப்படியே இங்க வார், இங்க வார், இங்க வார். முடிஞ்சதியா? எடியா கையா வாயா அப்படியே. ஏனுங்க, எம்புட்டு அட்வான்ஸ்? 5 10 கொடு. இப்ப தரவா பின்னாடி தரவா? அப்புறமே கொடு. எம்புட்டு காப்பி கொடுப்பீங்க? 3 காப்பி. ஆஹா, 8 காப்பி வேணும். 8 காப்பி வேணும்னா ஏத்த கடைக்கு போமா, இங்க 3 காப்பி தான். ஏங்க, 2 காப்பி என் கையில கொடுங்க, 1 காப்பி உங்க கடையில மாட்டீங்க. எனக்கு வியாபாரம் நடக்கிறது உனக்கு பிடிக்கலையா? 1 காப்பி மூஞ்சியா என் கடையில மாட்ட சொல்றியா? சரிங்க, படத்தை நல்லா சவுக்காரம் போட்டு கழுவி கொடுத்து அனுப்புங்க. வாசல சோப் போட்டு கழுவி தர்றேன். இவளை கூட்டி போ. ஏங்குறேன்? சரிங்கிறேன். வாங்குறேன். போவா நான் பின்னாலேயே. இவனுக்கெல்லாம் ஒரு மீசை வாய்க்கு மேல. என்னது நைட்டு போட்டு போயிருந்தேன், இப்ப அணைஞ்சிருக்கு. நைட்டு போட்டு போயிருந்தேன், இப்ப அணைஞ்சிருக்கு. என்னது சொல்யூஷன் பாட்டு? அவன் யாரை கேட்டு சொல்யூஷன் தெரியல. சினிமால சான்ஸ் கிடைக்காம நிஜமாவே பைத்தியம் முடிச்சிருச்சு அவனுக்கு. கொஞ்சம் கதவை திறந்து விடுறீங்களா? நீ பைத்தியம் பைத்தியம் இல்ல, இல்ல
ஒண்ணு இல்லப்பா, பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு வந்த, வேற ஒண்ணு இல்ல. என்ன அது புயல் சென்றலா மாதிரி உள்ள வருது, பகையாடிய உறவாடி கிடக்கிறதுக்கா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, ஒரே தொழில் செய்யறோம். டார்க் ரூம்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், உங்க கடையில திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. என்ன விஷயம் அது? அப்பா அப்பா அப்பாவா? உனக்கு இவரா அப்பா? ஏற்கனவே அவருக்கு பிசினஸ் கல்லு. இந்த லட்சணத்துல பைத்தியத்தை பொண்ணா பெத்துட்டாருன்னா போட்டோ வியாபாரத்தை விட்டுட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். யாருப்பா அந்த பொண்ணு ஏன் உள்ள அடைச்சு வச்சிருக்கா? அது சனியா சினிமா பைத்தியம். சினிமா பைத்தியமா? என்ன சினிமா பைத்தியம்? நடிப்பு பைத்தியம். அன்னைக்கு என்னடா போட்டோ எடுத்த உடனே கழுவி கொடுன்னு சொல்லிச்சு, இன்னைக்கு என்னடா டார்க் ரூம்ல பூந்துகிட்டு சொல்யூஷன் திருடி இருக்குது. சொல்யூஷனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் தம்பி? பளபளா பிரிண்ட் சைனிங் போட்டோ பாத்தீங்களா? பளபளா பிரிண்ட். தொலை இது, கழுதிய வெளியே விரட்டுங்கன்ற. ஐயோ கஷ்டப்படாது, துணியெல்லாம் கிழிச்சுக்கும். ரோட்ல ஓடிச்சுன்னா லாரி எல்லாம் ஏறிடும். ஊட்டி நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஒரு 3 நாளைக்கு இங்கே இருக்கட்டும். அதுக்குள்ள பெத்தவங்க வந்து கூட்டி போக மாட்டாங்களா? இல்லன்னா இருக்கவே இருக்குது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சுடுறேன். நீங்க வியாபாரத்தை கவனிப்பீங்களா, அதை கவனிப்பீங்களா? பொறுப்பு எங்கிட்ட விடுங்க, நான் கவனிக்கிறேன். வயசான காலத்துல ஏங்க உங்களுக்கு இதெல்லாம்? இத்த போய் விட்டு போயிருக்கானே பெத்தவன், அறிவு கட்ட மடையன் பெத்தவன். அப்பா அப்பா பாத்தீங்களா? கொஞ்சம் தலை நினைக்கப்படாது, உடனே அப்பா அப்பா நினைக்குது. சொல்யூஷன் திருடி. அப்பா அப்படி அப்படி தம்பி, குழந்தை பாசத்துல தாவுது. யோ ஆஸ்பத்திரியா தாவுது? கால ஆணி குத்தி இருக்கும், அதான் அப்பா அப்பான்னு தாவுது. நீ வேலையை பார்த்துட்டு போயா? வேலையா? நான் பாக்குறதா? 5 வருஷத்துக்கு முன்னால இருந்த கஸ்டமர் எல்லாம் லபக்கு இழுத்துட்டு அப்புறம் என்ன எப்படியா வேலை செய்ய சொல்ற? முடிவா ஒரு டீ கடை வைக்கலான்னு யோசனையா? முதல்ல டீ கடை தான் வச்ச, முடியும் அதே வைய. நீ டீ அடி, நான் வந்து குடிக்கிறேன் போயா? குழந்தை, எவனுக்கும் பயப்படாத, எதுக்கும் கவலைப்படாத. உங்க அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போவார். பட்டையா அவங்க அப்பா கேக்குற மனுஷனா மடையான நீனு? ஆளில்லாத நேரத்துல மட்டும் அவனை பத்தி திட்டின எனக்கே கோவம் வரும். போயா உப்பு போயா. உப்பா என்னது இந்த பொண்ணு மேல அநியாயம் வாங்கி வச்சிருக்கான். போகும்போது என்ன இப்படி தடவி தடவி சொல்லிட்டு போறானே? ஜானகி, சங்கர் விஜயா ஒருத்தர் விரும்புறாங்கன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம், என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இல்ல. இரு ஒண்ணு போங்கண்ண, அதுதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. விடுங்க, நீங்க ரசத்தை விடுங்க. அண்ணா ரசம் ருசியோ ருசி. குடி குடி, எனக்கு சாம்பாரை விட்டு வர்றதுக்கே மனசு இல்ல. நிதானமா சாப்பிடுங்க, நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லுவாங்க. உங்க சாப்பாட்டை சாப்பிடறதுக்காகவே நான் 100 வயசு வாழத்தான் போறேன். ஜானகி, நான் சொன்னதே போல சரியான சாப்பாடு ராமனாவே ஆகிட்டியா? நீங்க தான் சாப்பாட்டு ராமன், நான் சாப்பாட்டு லட்சுமணன், அண்ணிதான் சமையல் சீதை. அறிவு கெட்டவனே, அவன் பேரே ஜானகி, அப்புறம் என்னடா சமையல் சீதை? ஜானகி புரியுதா? குழந்தை ஜாட மாடையா அண்ணி பேரை சொல்லி பாக்குறான். ஐயோ, நான் பேர சொல்ல தப்பு தப்பு. இங்க பாரு, இவன் சொன்னானேன்னு ஏதாவது மாயமான கேட்டு அப்புறம் வம்புல மாட்டிக்குவோம். ஏன் நீங்க கேளுங்க அண்ணி, எதுவா இருந்தாலும் நான் போய் கொண்டு வரேன். அண்ணே, ராமாயணத்துல மான தேடி லட்சுமணன் போயிருந்தா வம்பே வந்திருக்காது இல்ல. கதை வரணுமேப்பா. எனக்கு கறி வரணுமே அண்ணி. அடடே, வாய் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு. அண்ணா, எனக்கு அம்மா இல்லைங்கிற குறையையும் ஏக்கத்தையும் அண்ணி அடியோடு போக்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். ஏய், இப்படிப்பட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இத்தனை காலம் காத்திருந்து நான் இந்த முத்த கொத்தி எடுத்தேன்டா. நீங்க 2 பேர் சொல்றதும் சரியில்லை. நான் தான் வழி தவறி சொர்க்கத்துல வந்து விழுந்துட்டேன். ஜானகி, நாட்டுப்புறம்னு நீயே சொல்லிக்கிறிய, என்ன அழகா நாட்டு போடுற. அப்படின்னா இப்ப ஷூவை கட்டி விட்டிய, அதைத்தான் சொன்னேன். இது என்னங்க பிரமாதம்? நான் சின்ன வயசுல ஜடை போட்டு வாழை நாரை வச்சு உருவாஞ்சூருக்கு போட்டு இப்படிதான் முடிஞ்சுக்குவேன். ஜானகி, படிப்பு வேற பண்பு வேற. படிப்பு ரத்தத்துல வந்து கலக்கிறது, பண்பு ரத்தத்திலேயே ஊர்றது. பண்புதான் நான் உங்ககிட்ட பாக்குறேன். நான் கேள்விப்பட்டது சரியாத்தான் இருக்கேன். என்னது? கல்யாணமான புதுசுல சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்காரங்க அவங்க சம்சாரத்தை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்களாம். கவலைப்படாத, கடைசி வரைக்கும் உன்னை நான் புகழ்ந்துகிட்டே இருக்கிறேன். போதுமா? இருங்க, நான் கோட் எடுத்துக்கிட்டு வரேன். ஜானகி, நான் ஒரு டின்னருக்கு போறேன். ராத்திரி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பரவாயில்லைங்க, நீங்க வர வரைக்கும் நான் முடிச்சுக்கிட்டே இருக்கேன். அது வேண்டாங்கிறதுக்காக தான் இப்பவே சொல்லிட்டு போறேன். எனக்காக நீ காத்திருக்க வேண்டாம். சாப்பிட்டு வரட்டுமா? சரிங்க. மாறி வரும் சொசைட்டி வாழ்க்கை பல
பல வெரைட்டி தேடுவது பியூட்டி தேடுவது டியூட்டி மாறி வரும் சொசைட்டி வாழ்க்கை பல வெரைட்டி தேடுவது பியூட்டி தேடுவது டியூட்டி மாறி வரும் சொசைட்டி வாழ்க்கை பல வெரைட்டி தேடுவது பியூட்டி தேடுவது டியூட்டி மாறி வரும் சொசைட்டி வாழ்க்கை பல வெரைட்டி தேடுவது பியூட்டி தேடுவது டியூட்டி பாத்தியா பகல்ல பெரிய மனுஷன் ராத்திரியில சின்ன மனுஷன் குடி கூத்தி இது கொலை ஒண்ணுதான் பாக்கி அதையும் செய்திருப்பான் யாரு கண்டது அவன் இப்பதான் கல்யாணம் ஆச்சு அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க உயர்ந்த பதவியில இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு தாழ்ந்த புத்தி இவர்பட்ட ஐயோகிகளுக்கெல்லாம் பெரிய பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இவனை சும்மா விடக்கூடாது. வாங்க உடனே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணும். அது எதுக்கு முதல்ல அவன் வீட்டுக்கு போய் விஷயத்த அந்த அம்மா கிட்ட சொன்னா என்ன பெரிய இடத்து சமாச்சாரம் எல்லாம் நமக்கு எதுக்கு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாளைக்கு பல பேருக்கு தெரியத்தான் போகுது அப்ப அவன் சாயம் வெளுக்கத்தான் போகுது. அண்ணா
அண்ணா மணி என்னாச்சு? இது உங்களுக்கே நல்லா இருக்க? ஒரு டின்னருக்கு போயிருந்தேன் சங்கர். நேரம் போறதே தெரியாம பேசிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முந்திதான் காலா காலத்தை வீட்டுக்கு வர்றது கிடையாது, வேளா வேலைக்கு சாப்பிடுறது கிடையாது, அதை வீட்டுல கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்காகத்தான் நானும் கேட்கறேன். இல்லன்னா நீங்க எங்க போனா என்ன, எப்ப வந்தா எனக்கு என்ன? இதுக்கு முந்தி நான் கேட்டிருக்கேனா? புரியுதப்பா. என்னத்த புரியுது? அண்ணி பாவம் இமையோட இம மூடாம மாடி ரூமுக்கு ஹாலுக்கும் அலையோ அலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தரா இருந்தா எது எக்கடு கட்டா நமக்கு என்னன்னு ஏர் கண்டிஷனை ஃபுல்லா போட்டுக்கிட்டு தூக்கமோ தூக்கம் தூங்கி இருப்பாங்க. உங்க அண்ணியை தூங்கி இருக்க வேண்டியதானடா. நான் தான் போகும்போது சொல்லிட்டு போனேன். என்னத்த சொல்லிட்டு போனீங்க? ஆமா தம்பி, உங்க அண்ணன் சொல்லிட்டு தான் போறாங்க. வேலைக்கு ஓனா சாட்சி, புருஷன்ல விட்டு கொடுப்பீங்களா? டோன்ட் லா, ஐ சே டோன்ட் லா. அண்ணா, சூரியனுக்கு முந்தி எழுந்திருக்கிறவங்க, அது அஸ்தமிச்ச பிறகு உட்காராதவங்க, 8 மணி நேர வேலை கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்காதவங்க, இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு பல மைல் தூரம் நடக்கிறவங்க அண்ணி. அவங்களுக்கு இனிமே நீங்க சிரமம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவ்வளவுதான். சரி சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நோ அட்ஜஸ்ட்மெண்ட். யூ மஸ்ட் ரிப்போர்ட் ஹர் ப்ராம்ப்ட்லி. எஸ் சார், எஸ் சார். தம்பி என்ன சொல்லிட்டு போறாரு? இந்த மாதிரி நடந்துகிட்டா என் கைய கால முறிச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டு போறான். ஐயோ, முரட்டு பிள்ளையா இருக்கும் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிமே நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும், உங்ககிட்ட அன்பா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு போறான். அதானே பார்த்தேன். ஜானகி, ஜானகி, என் பேனா எங்கம்மா? இந்தாங்க, மை போட்டுக்கிட்டு வந்தேன். வெரி குட். என்ன மாத்தி போட்டுக்கிட்டீங்களே? ஓ, ஏதோ ஞாபகம். ஜானகி, என்னுடைய அன்றாட கடமைகள் எல்லாம் நீயே செய்து கோர்ட் ஒண்ணு மட்டும் தான் என் ஞாபகத்தில் இருக்க முடியாது செய்துட்டேன். ஏம்மா, எனக்காக நீ இவ்வளவு செய்யறிய, உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? என்னங்க இது? பொம்பளைங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிறதுக்காகவே ஆண்டவன் காட்டியிருக்கிற கடமைகள் தானே இதெல்லாம். இதுக்கு போய் விலை பேச முடியுங்களா? வெல் செட், வெல் செட். ரொம்ப பிரமாதமா பேசுறீங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? நான் என்ன என் தங்கச்சி மாதிரி காலேஜ்லயா படிச்சேன்? பாத்தீங்களா, தங்கச்சினது ஞாபகம் வந்தது. அவளுக்கு ஒரு கடுதாசி போன இருந்தேன், மறந்தே போச்சு. கொஞ்சம் எழுதி தரீங்களா? ஐ எம் வெரி சாரி. என்ன மன்னிச்சுக்கம்மா, எனக்கு வேலை இருக்குது. தம்பிகிட்ட எழுதி வாங்கிக்க. வரட்டுமா? தம்பி. அண்ணி. தம்பி. என்ன நீ ஏன் கலங்குறீங்க? ஒண்ணில்ல, நேத்து ராத்திரி எனக்காக உங்க அண்ணங்கிட்ட நீங்க பேசுனதை நினைச்சு பார்த்தேன். அண்ணே, அலங்கோலமா கிடந்த இந்த வீட்டை ஆலயமாக்கி அதுல நீங்க ஒரு தெய்வமா இருக்கீங்க. உங்களை நான் துதிக்காம இருக்க முடியுமா? இல்ல தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கோபுரத்தின் உயரம் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அண்ணே, அப்பா இல்லாத குழந்தைகளுக்காக அண்ணனையும், அம்மா இல்லாத பிள்ளைகளுக்காக அண்ணியையும் ஆண்டவன் படைச்சிருக்கான்னா அதுக்கு நான் ஒரு உதாரணம். எங்க அண்ணனுக்காக நான் ரத்தத்தை கொடுப்பேன்னா எங்க அண்ணிக்காக நான் உயிரியே கொடுப்பேன். தம்பி, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என்ன எதுவுமே பேச முடியாம பண்ணிட்டீங்களே. தம்பி, ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? சொல்லுங்க அண்ணி. விஜயாவுக்கு ஒரு கடிதாசி எழுதணும். என்ன எழுத போறீங்க? நீங்க எழுதுங்களேன், சொல்றேன். வாங்க வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்குதா? சரி சரி, நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, நான் எழுதிக்கிட்டே வரேன். என்ன நீ இது? வெக்கமா இருக்க? சரியா போச்சு. இதுல என்ன வெக்கம்? தங்கச்சிக்கு தான் லெட்டர் எழுத போறீங்க. அன்புள்ள வக்கீல் தங்கச்சிக்கு. வெறும் தங்கச்சிக்கு போதும். சரி. அன்புள்ள வெறும் தங்கச்சிக்கு உன் அக்கா எழுதியது நலம். இருங்க இருங்க, நானும் அவரும் உங்க அத்தானும். அத்தானா? அது யாரது? வேற யாரு? கடிதாசி எழுதுறவர் தான். ஓஹோ, எனக்கு அப்படி ஒரு டைட்டிலா? வெரி குட் வெரி குட். சொல்லுங்க. நான் இங்க சந்தோஷமாகவும் சௌகரியமாகவும் இருக்கேன். இருக்கேன். நீ என் பக்கத்துல இருந்து என்ன பார்த்து பெருமைப்படுறதுக்கு இல்லையேங்கிற ஒரே ஒரு குறைதான். எனக்கு கிடைச்ச இந்த சொர்க்கம் உனக்கும் கிடைக்கணும். ஏன் எல்லா பெண்களுக்குமே கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அவங்களும் உங்க அத்தானும்
உன்னை ரொம்ப விசாரிச்சாங்க, உடனே பதில் போடு, அவ்வளவுதான். பதில் போடு அவ்வளவு. ஓஹோ அண்ணே, உங்க உத்தரவோட நான் ஒரே ஒரு வரி எழுதிக்கிட்டுமா? தம்பி அப்படி கேக்குறீங்க, நிறைய எழுதி போடுங்க. குழந்தைமா வண்டியில் கட்டுவ. மகளே மகளே, யாரு மகளே மாமனாவா இருக்க முடியும்? பெட்ட மகளே, மானத்தை வாங்காத. ஐயா போய் சொல்ல, நீ ஏன் பேச பண்ணல? போட்டக்காரரே, யாரு ஒரு அயக்கு என்ன அபகரிக்க பாக்குறான்? போட்டோக்காரரே, பெத்தவனியே இல்லங்கிறா போட்டோக்காரரே. அப்பறையே தகராறா? வைத்தியம் அன்னைக்கு ஏத்த கடைக்கார குப்பசாமி வந்தான், அவன் அப்பா அப்பான்னு, இது நிஜ அப்பா வந்திருக்காரு, அவர் அப்பா இல்லன்ற. யோ இழுத்து போயாத்த வந்தாதானுங்க குடியா ரெண்டு முதுகுல. மகளே, நல்லா கவனிச்சு பார். ஐயோ, சத்தியமா உங்க அப்பா நானு. பாடி குப்பு நீயா பகையாளி போட்டா உறவாடி கெடுக்க வந்த பகல் வேஷக்காரா? நீயும் உன் சேலையும் குருகுல பக்காரா? சொல்யூஷன் திருடி பைத்தியக்கார மாதிரி வேஷம் போட்டு திருட வந்ததும் இல்லாம ஒன்பட்டாம பரோட்டா குருமா பச்சாடாமலமா தின்னு என் பட்ட காலி பண்ண வந்த மோசக்காரி. உங்க ரெண்டு பேரும் இப்பவே நான் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். மாப்பிள, யாரையா மாப்பிள? உன்னாலதான் எனக்கு பழப்பு போச்சு, வியாபாரம் போச்சு. ஒண்ணு வேலாவாது, நீயே கட்டிக்க மாப்பிள. விருதுப்புறம் எப்படியா ஒருத்த மாப்பிளையா வருது? வந்து நான் புள்ள கேக்குறேன், ஆடி மாசம் வரைக்கும் அவளை அசிஸ்டன்டா வச்சுக்கோ. ஓடி ஆடி வேலை செய்வான். குழந்தை மாப்பிள பிடிக்குதா? அவருக்கு என்னப்பா அழகான முகம். அவர் என்ன கேமராவில போட்டோ எடுக்கிறதுக்கு முந்தைய என் இரு கண்களால அவரை படம் பிடிச்சுக்க என் இருதயத்துல எல்லாத்துக்கும் விட்டு பண்ணிட்டேன். இனிமே கல்யாணங்கிற கலர் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. நான் உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ ஏன் உடியா? அத்த விடுவேன். ஐயா என்ன தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேங்க, அங்க போலீஸ்காரங்க வந்து ஆமாங்க உங்க மத்தியில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. தங்கச்சி உடனே உங்களை கூட்டிட்டு வர சொல்லிச்சுங்க. அப்படியா? சரி சரி, நீ கடையை பாத்துக்க. யோ பொண்டாட்டி பாத்துக்க. மை ஸ்வீட் ஹார்ட் விஜி, நலம் நலம் வாழ்க. என் அண்ணனுக்கு வேண்டாதவர்கள் யாரோ கட்டிவிட்டிருக்கும் கதையை நம்பிக்கொண்டிருக்கும் நீ, உன் அக்காவின் கடிதத்தை படித்த பிறகாவது அண்ணனை பற்றி சரியாக தெரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். அக்காவை பார்ப்பதற்காக ஒரு முறை இங்கு வந்தால் அப்படியே நானும் உன்னை பார்த்தது போல இருக்கும். அல்லது நீ விரும்பினால் நானே உன்னை வந்து பார்க்கிறேன். சங்கர். அந்த கெட்டவன் போடுற ரெட்ட வேஷத்துல ஒரு வேஷத்தை தான் நீ பாக்குற. அந்த கொலைகாரனை பத்தி என்ன எழுதினாலும் நான் நம்ப மாட்டேன். ஒரு கிளாட் நியூஸ். நீ கோயம்புத்தூர் போயிருந்தப்போ ஒரு கொலையை பார்த்தா சொன்ன இல்ல? ஆமா சார். அப்புறம் உங்க அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அந்த கொலைகாரனுக்கு தான் அந்த அக்கா வாழ்க்கப்பட்டிருக்கு, அவர் பேர்ல உடனே நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொன்ன. ஆமா. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? அப்பவே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் பண்ணலன்னு கேட்பாங்க. அது மட்டுமல்ல, எந்த ஆதாரத்தை கொண்டு நீங்க அந்த முடிவுக்கு வந்தீங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவே? வீணா போய் வம்புல மாட்டிக்காதேன்னு. அப்ப உன்னை நான் தடுத்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? இல்லன்னா இப்ப அந்த ஜட்ஜி உண்மையில ஆக்ஷன் எடுத்திருக்காரு. ஏன் சார்? இன்னி பேப்பர் பாத்தியா? இல்லையே. அந்த கொலையை செய்தவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு சமீபத்துல தான் கல்யாணம் ஆச்சான். இத பாரு, போட்டோ வந்திருக்கு. இது என்ன சார் அநியாயம்? இவர் என் ஃப்ரெண்டு பானோட புருஷன். நீங்க கல்யாணத்துக்கு கூட போயிருந்தேன். இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு சார். சரி, மேட்டர் பூராவும் படி, நான் போய் அட்டெண்ட் பண்றேன். இது என்ன கொடுமை? யாரோ செய்த கொலைக்கு யாரையோ தண்டிக்கிறதா? கூடாது. அநீதி வெற்றி அடையக்கூடாது. பாலுவோட கணவர் நிரபராதி நிரூபிச்சு அவ மாங்கல்யத்தை காப்பாத்தியே தீரணும். இது என்ன கொடுமை? யாரோ செய்த கொலைக்கு யாரையோ தண்டிக்கிறதா? கூடாது. அநீதி வெற்றி அடையக்கூடாது. பாலுவோட கணவர் நிரபராதி நிரூபிச்சு அவ மாங்கல்யத்தை காப்பாத்தியே தீரணும். பைத்தியக்காரி, உன் சிநேகிதியோட கணவர் நிரபராதின்னு நிரூபிக்கணும்னா உன் அக்காவோட கணவர் தான் கொலைகாரனுங்கிறத நீ உறுதிப்படுத்தி ஆகணுமே. கூட படிச்ச சிநேகிதியோட மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக கூட பிறந்த சகோதரியோட மாங்கல்யத்தை பறிக்க போறியா? சொல்லு. இல்லக்கா, இல்ல. இதனால உன்னுடைய வாழ்க்கை பறிக்கப்படுங்கிறத நான் மறந்துட்டேன். அதோட நீ வக்கீலுங்கிறதையும் மறந்துட்டேன். விஜயா, நீ வக்கீல் பட்டம் வாங்கும் போது என்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்ட? என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலும் பேச்சிலும் செயலிலும் இந்த பட்டத்துக்கு இழுக்கு ஏற்படாத வகையில் நடந்து கொள்வேன். அதோடு அதன் புனித தன்மையையும் பெயரையும் காப்பாற்றி அந்த தொழிலின் பாதையில் இருந்து விலகி படித்த படிப்பை குறுக்கு வழியில் துர்ப்பிரவேசம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தாயே.
அந்த சத்தியத்தை மறந்து அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு நீதியை சாகடிக்க பாக்குறியா? அக்கா புருஷங்கிறதுக்காக குற்றவாளியான அவனை காட்டி கொடுக்காம மறைச்சு நீதியை கொண்ட கொலைகாரிங்கிற பட்டத்தையும் நீ ஏத்துக்க போறியா? சொல்லு விஜயா, சொல்லு. இல்ல, ஒரு காலம் சட்டத்துக்கு விரோதமா நடக்க மாட்டேன், நடக்கவே மாட்டேன். விஜயா, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன். உனக்காக நான் வேண்டிக்காத தெய்வம் இல்ல, கும்பிடாத கோயில் இல்ல. அப்படி உன் மேல நான் பாசம் வச்சிருந்ததுக்காக இப்ப என் கணவரையே நீ பழி வாங்க போறியே, இது உனக்கு அடுக்குமா? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு கெட்டிக்கார வக்கீலுங்கிற பெயர் வாங்க போறியா, இல்ல நன்றி கெட்ட பாவிங்கிற அவன் சொல்லுக்கு ஆளாக போறியா? சொல்லு, உனக்கு இது தேவை? அக்கா அக்கா நீதியை கண்டு அப்போதெல்லாம் கொந்தளிச்ச உன் நெஞ்சு இப்ப அக்காவை நினைச்சு குமுறுதே, அது ஏன்? குற்றங்களிலே மன்னிக்கவே முடியாது கொடிய குற்றமான கொலையை உன் கண்ணாலேயே பார்த்துட்டு அந்த கொலைக்காக அநியாயமா ஒரு நிரபராதியின் உயிர் குடிக்கப்பட்டு அதனால உன் ஆரியத்தோடியின் மாங்கல்யம் பறிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நீ ஒரு வக்கீலா இந்த உலகத்தில் நடமாட போறியா? அப்படி ஒரு வாழ்வு உனக்கு தேவையா? என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பெண், பாசத்துக்கு கட்டப்பட்ட ஒரு பைத்தியங்கிறத நிரூபிச்சுட்டியே. விஜயா, நீ ஒரு பெண், உனக்கு பாசம் தான் பெருசு. நீ ஒரு வக்கீல், உனக்கு நீதிதான் பெருசு. இல்ல, பாசம் தான் பெருசு கிடையாது. நீதிதான் தெய்வம், தான் உயிர், சட்டம் தான் மூச்சு, சத்திதான் வாழ்வு. கடவுளே, என்ன செய்வேன், என்ன செய்வேன்? சார், என்னம்மா அந்த நிரபராதி விடுதலை செய்யறதுக்கு அவர் தரப்புல நானே கோர்ட்ல ஆர்கியூ பண்ண போறேன். இப்ப கூட நீ சொன்னதுதான் உண்மைங்கிறியா? ஆமா சார். சாட்சி? என் மனசாட்சி. ஆதாரம்? அதை சேகரிக்கிறதுக்காகத்தான் இப்பவே நான் கோயம்புத்தூர் புறப்படுறேன். விஜயா, மனசாட்சியை விட சிறந்த சாட்சி வேற எதுவுமே இல்லை. அந்த மனசாட்சி தான் நீதி. அந்த நீதிங்கிற கவ்வி இருக்கிற பாசம்ங்கிற மலைப்பாம்போட நீ போராட்டத்துக்கு வேண்டிய மனோபலத்தை ஆண்டவன் உனக்கு வேண்டிய அளவு கொடுக்கணும்னு வேண்டிக்க. God bless you, my child. இந்த கேஸ் விஷயமா உனக்கு எப்போ என்ன உதவி தேவைன்னாலும் நான் செய்ய தயார். தேங்க்யூ சார். விஷ் யூ சக்சஸ். ஐயோ, என்னங்க இது? விடுங்க, தம்பி வெளியூர் போன வீட்டுல உங்க கொட்டை அதிகமாயிடுச்சு. விஜயா, அக்கா அக்கா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சிருக்கு. எப்படி அம்மா இருக்க? நல்லா இருக்கியா? உட்கார், நீ பேசிக்கிட்டு இரு, நான் காப்பி பண்றேன். உட்கார் விஜயா, உட்காருமா. புறப்பட்டு வரதா ஒரு ட்ரங்க் கால் போட்டுருந்தா நான் ஸ்டேஷனுக்கு கார் எடுத்து வந்திருப்பேனே. திடீர் பிரயாணம், ஒரு கேஸ் விஷயமா இங்க வர வேண்டி இருந்தது. அப்படியா? சிவில் கேஸா கிரிமினல் கேஸா? கிரிமினல் தான். இந்த ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முந்தி சோபாங்கிற ஒரு பெண்ணு கொலை செய்யப்பட்டாளே, அந்த கொலையை செய்ததா ராகவன்கிற ஒரு ஆளை சந்தேகப்பட்டு போலீஸ்ல கைது செய்திருக்காங்க. அந்த நிரபராதி தரப்புல அப்பீர் ஆகிறதுக்காக தான் வந்திருக்கேன். வெரி குட். இதுக்காகத்தான் மெட்ராஸ்ல இருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கிறியா? அப்போ அந்த ராகவன் உனக்கு ரொம்ப வேண்டியவர் நினைக்கிறேன். ஆமா, என் கூட படிச்ச ஒரு பெண்ணோட கணவர் தான் அந்த ராகவன். I see. அவரை நிரபராதின்னு நிரூபிச்சு விடுதலை செய்யறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். ஜானகி, உன் தங்கச்சி உன்னை பாக்குறதுக்காகத்தான் வந்திருக்கான்னு நினைக்காத. பின்ன ஒரு கேஸ் அட்டன் பண்ண வந்திருக்கா, அதோட உன்னையும் பார்க்கலாம்னு வந்திருக்கா. ஏன் விஜயா, அப்படியா? ஆமாக்கா, முக்கியமான கேஸ். ஒரு வருஷம் தான் ஆகட்டுமே, அது வரைக்கும் நீங்க தான் தங்கி இருக்கணும். என்னங்க அம்மா, இது உன் வீடு. இங்க பிரசிடென்ட், நான் பியூன். பிரசிடென்ட்டே எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் பியூன் தொடுத்து வேற சொல்லணுமா? தங்கள் சித்தம் என் பாக்கியம். பாத்தியா விஜயா, உங்க அத்தானோட குறும்பு. புருஷன் சீக்காளியா இருந்து செத்து போறேன்னு சொன்னா கூட சரிதான் போயான்னு விட்டுருப்பாமா. ஆனா குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனை நான் காப்பாத்துறேன். அப்புறம் நான் எதுக்குமா இந்த உலகத்துல நீதி நியாயம் எல்லாம் எதுக்காகமா? இனிமே தான் என்னுடைய கடமையை ஆரம்பிக்க போகுது. இந்த பாரு, பிச்சை எடுத்தாவது உன் புருஷனை நான் காப்பாத்துறேன். உங்களுக்கு வேண்டாம். அழாத பானு, அழாத. இப்ப என்ன ஆயிடுச்சு? சோதனை வந்திருக்கு, அதுல வெற்றி அடையணும், அடைவோம். ஏமா நீ எப்படி இங்க? பேப்பர்ல படிச்சேன், வீட்டுக்கு போனேன்.
இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. மிஸ்டர் ராகவனை பார்த்து சில விவரம் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படின்னா? ஆமா, நான் தான் உங்களுக்கு வக்கீல். மிஸ்டர் ராகவன், பாத்தியம்மா, ஏழைக்கு உதவியும் உண்மைக்கு வெற்றியும் எங்கிருந்தாவது கிடைக்குமா? மிஸ்டர் ராகவன் கொலை செய்யப்பட்ட ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி? நானும் சோபாவும் ஒன்னா படிச்சோம். ஒரு நாள் அவ என்ன காதலிக்கிறதா சொன்னா. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அம்மா, நான் உன்னை சகோதரியா நினைச்சுதான் அன்போட பழகினேன். அதை நீ தவறா எடுத்துக்கிட்ட. தயவு செஞ்சு உன் எண்ணத்தை விட்டுடுன்னு சொன்னேன். ஆனா அவ விடல. தினமும் ஒரு காதல் கடிதம் எழுதி எனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. இதை இப்படியே விட்டு வச்ச ஆபத்துன்னு உடனே என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சோபா கொலை செய்யப்பட்டான்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். திடீர்னு ஒரு நாள் போலீஸ்காரங்க என் வீட்டுக்கு வந்து சோதனை போட்டாங்க. அப்போ சோபா எனக்கு எழுதின காதல் கடிதங்கள்ல இப்படியே ஒன்னு விடுபட்டு போய் அவங்க கைக்கு கிடைச்சிருச்சு. அதை வச்சு என் மேல சந்தேகப்பட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஷோபாவுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அக்கா மட்டும் இருக்காங்க, ஆஷான்னு பேரு. வாங்க உட்காருங்க. இத வந்துட்டேன். சாரி கட்டிஜிலி. பரவாயில்ல. ஆஷாங்கிறது நான் தான். நீங்க? விஜயா, மிஸ்டர் ராகவனுடைய வக்கீல். கொலை செய்யப்பட்ட ஷோபாவை பத்தி சிலபியா தயவு செய்து சொல்லுங்க. மாட்டேன். வீணா என்ன தொந்தரவு செய்யாதீங்க. போங்க இங்க இருந்து. பிளீஸ் பிளீஸ். துரோகி. அப்பாடா, ஆசையில இன்னைக்கு ஒரு ஆசை தீர்ந்தாச்சு. என்ன மண்ணாசை பொண்ணாசை? இன்னொன்னு போட்ட ஆசையா? இல்ல, பொம்பளை கிட்ட சட்டை தச்சு போட்டுக்கணும், பொம்பளை கிட்ட கிராப்பு வெட்டிக்கணும், பொம்பளை கிட்ட போட்டோ எடுத்துக்கணும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டீங்களே. என்ன அது? பொம்பளை கையால போட்டோக்காரமா யாரு? போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கணுமா? எடுத்தா போச்சு. இதுல இருந்து கால் வரைக்கும். அப்படியா? என்லாட்மெண்ட் ஏன் இஷ்டம். சரி சரி, அங்க போய் உட்காருங்க. சரிங்கம்மா. ரெடி? அம்மா ஒரு நிமிஷம். ரெடி? ஒரே வருஷம். என்னது இது? ரெடி? ரெடி? கண்ட காலி பசங்க எல்லாம் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றானுங்க. முண்டாலாம் தெரியும்படியா ஒரு போட்டோ எடுக்க வந்தேன். பார்த்து இந்த பொண்ணு பயந்து போச்சு. முண்டா தெரியும்படியா போட்டோ எடுக்கணும்னா ஆம்பளை இருக்கிற கடைக்கு போய் பொம்பளை கடைக்கு ஏன் வர்ற? எவனாவது கல்லெடு விடுதலைக்காக நான் தவியா தவிச்சிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல கடைய இந்த பாரு, நானு கடை நடந்துட்டு இருக்கிற பிசினஸ கெடுக்க வேண்டாம். உங்க தங்கச்சி வாழணும்னா நீங்க வாழணும். நீங்க நல்லா இருந்தா தான் நான் வாழ முடியும். நான் சந்தோஷமா இருந்தா தான் எங்க அப்பா நிம்மதியா இருப்பார். கரெக்ட் மாப்பிள்ள, என் மகன் ராணி சொல்றது ரொம்ப கரெக்ட். என்னையா கரெக்ட்? இங்க பாத்தியா, என் தங்கச்சியோட மாங்கல் நோம்புக்கு இப்பதான் அதெல்லாம் வாங்கிட்டு வர்றேன். அப்போ என் மகனுக்கு மங்கல்யம். இத பாருங்க, எனக்கு முதல்ல வேண்டியதெல்லாம் என் மச்சன விடுதலை தான். அது வரைக்கும் நீயோ உங்க பொண்ணு இந்த பக்கம் தலை காட்டக்கூடாதாமா. பேசாம கூட்டி போயிடு. கேஸ் நல்லபடியா முடிஞ்சது, அதுதான் கல்யாணத்துக்கு வச்சுக்குவோம். இல்ல நீயும் மாங்கல்ய விரதம் இருக்கதான் போறேன். அது வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக இன்னையில இருந்து நான் விரதம் இருக்கிறேன். தங்கச்சி, மாங்கல்ய நோம்புக்கு வேண்டிய சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமா? சம்பிரதாயப்படி எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துருமா? தங்கச்சி, வாங்க போகும்போது இதனுடைய பெருமை எனக்கு தெரியல, வாங்கிட்டு வரும்போதுதாமா இதனுடைய மகிமையே எனக்கு புரிஞ்சது. பெண்களே ஒரு புதிர். ஆமாமா,
ஒரு பொண்ணு உடம்புக்கு முடியாம இப்பவோ புறவோன்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா, அம்மா உனக்காக நீ ஆண்டவரை வேண்டிக்கான்னு எல்லாரும் சொன்னப்போ தான் பூவளம் போக வேண்டி வந்துருமேன்னு அப்ப கூட கணவனுக்காகத்தாமா வேண்டிக்கிட்டா. பெண்களுக்கு உயிர் தாமா உடம்புல இருக்குது, ஆனா ஆன்மா தாலியை கட்டின புருஷங்கிட்ட தாமா இருக்கு. தங்கச்சி, தாலி இருக்குதே அத போடும்போது தான் அழகர மயங்கித்தான் புருஷன் போட்டிருக்காருன்னு தங்களை பத்தியே பெருமையா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது போகும்போதுதாம்மா அவர் இல்லையே போயிட்டாருன்னு ஒரு வாரம், ஒரே வாரம். உனக்கு செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்? ராகவன் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆதாரம் கிடைக்கும். அப்படியா? அப்புறம் என்னம்மா, பயப்படாத. வரும் நீதி தூங்குறது இல்லம்மா. ஏன் தெரியுமா? அதுக்கு தன் பயம் அதிகம். இந்த காலத்து மனுஷன் எங்க தன்னையும் கொண்டுவானோன்னு முன்னெச்சரிக்கையா முடிச்சுக்கிட்டே இருக்குதுமா. அப்படியே கவலைப்படுற? சரி, தாயே, என் கணவர் நிறைஞ்ச ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் 100 வருஷத்துக்கு வாழணும். நிறைஞ்ச மஞ்சள் குங்குமத்தோட நெடுங்காலத்துக்கு நீ வாழணும். எழுந்திருப்பா. ஜனகி, ஏம்மா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தாலி நோம்பு இல்லையா, அதோட உங்க அருளும் ஆசீர்வாதமும் கிடைச்சதால ஏற்பட்ட ஆனந்தம். வரம்மா, வாங்க. விஜயா, என்னம்மா இன்னைக்கு? அக்கா, இன்னைக்குதான் முதலா நான் கோர்ட்ல வாதாட போறேன். நீயா? ஏக்கா அப்படி கேக்குறேன்? அக்கா, முதல்ல நான் கோர்ட்ல வழக்காட போறதுக்கு முந்தி உன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். அப்பதான் எடுப்புலயே எனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்ன நீயா இன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பூனை மாதிரி நழுவி போறேன். ஏம்மா அப்படி? பரவாயில்ல, இன்னைக்கு மாங்கல்ய நோம்பு, நல்ல நாள். முதல்ல நீ எடுத்திருக்கிற இந்த வழக்குல நான் தோல்வி அடையணும்னு வேண்டிக்க. ஆமாக்கா, உண்மையா தான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்ற? நீ எதையோ மறைக்கிற. உன் மனசை திறந்து உள்ளதை சொல்லு. நீ ஏன் தோல்வி அடையணும்? ஏன்? எனக்கு வெற்றி கிடைச்சா அதுல உன்னுடைய வேதனையும் துக்கமும் கண்ணீரும் அடங்கியிருக்கு. அக்கா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா உன் கழுத்துல கட்டப்பட்டு 100 வயசுக்கு வாழணும்னு நீ நோம்பிருந்து வேண்டிக்கிட்ட உன்னுடைய மாங்கல்ய பலத்துக்கே சவால் விடுற வழக்க நான் எடுத்திருக்கேன். அக்கா, ஒரு நிரபராதியை விடுதலை செய்யறதுக்கும் அந்த விடுதலைக்காக உண்மை குற்றவாளியான உன் கணவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு நான் வழக்காட போறேன். இப்ப சொல்லு, உன்னுடைய பூவையும் பொட்டையும் மஞ்சளையும் மாங்கையும் பறிக்கக்கூடிய இந்த வழக்கு நடத்த போற எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்து சொல்லு. உன்னால முடியுமா? சொல்லுக்க முடியுமா? முடியும். அக்கா, என் கணவர் ஒரு மனித தெய்வம். அந்த தெய்வம் கொலைகாரரா இருக்க முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை உடைக்க ஆண்டவனால கூட முடியாது. விஜயா, இந்த வழக்குல நீ தோத்து போகணும்னு நான் வேண்டிக்கிட்டா பரிசுத்தமான என் தாலி பலத்துக்கு நீ கட்டின பந்தயத்துல நான் போயிட்டதா ஆயிடுண்டி. நான் நிறைஞ்ச மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணும்னு என் கணவர் ஏன் நெத்தியில இட்ட அதே குங்குமத்தால உன் நெத்தியில வெற்றி திலகம் விடுவேன். அக்கா, இல்லன்னா என் கணவர் நிரபராதி இல்ல, குற்றவாளிதான், கொலைகாரர் தான் நிச்சயம் ஆயிடுண்டி. நீடி அக்கா, நான் உன்னை வளர்த்து ஆளாக்கி வக்கீலுக்கு படிக்க வச்சதுக்கு நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருந்தா ஆசீர்வாதம் வாங்காம இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. என் மேல ஆட. அக்கா,
விஜயா, நீதியின் வெற்றியில உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அதே மாதிரி என் தாலியின் பலத்துல எனக்கும் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. நீதிக்கும் தாலிக்கும் ஏற்பட்ட இந்த போராட்டத்துல வெற்றி அடைய போறது நீயா இல்ல நானான்னு பாத்துருவோம். நீ நீதிக்கே போராடு. எழுது. அன்னைக்கு உன்கிட்ட சொன்னபடி இன்னைக்கு நானும் கோர்ட்டுக்கு வந்து என் கணவருக்கே எதிரா நீ வாதாடுற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து பார்த்து நான் பூரிச்சு போக போறேன். நீ புறப்படு. ஆயிரத்தி 1967 வருடம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கே. ராகவன் என்ற பெயருள்ள நீர் திட்டமிட்டு சோபா என்ற பெண்ணை கொலை செய்வதற்காக கடத்திச் சென்றதாகவும் அவள் கழுத்தில் துணியை போட்டு இறுக்கி கொலை செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். ஈபிகோ 364, 302 ஆகிய செக்ஷன் படி தண்டிக்கக்கூடிய குற்றம் செய்திருக்கிறேன். மிஸ்டர் ராகவன், உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த குற்றச்சாட்டிற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? கனம் நீதிபதி அவர்களே, நான் நிரபராதி. மிஸ்டர் பிராசிக்யூட்டர், நீங்கள் வழக்கை ஆரம்பிக்கலாம். எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். இந்த வழக்கை தாங்கள் விசாரிப்பதை நான் ஆட்சேபிக்க வேண்டிய நிலையில் இருப்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம்? ஐ எம் சாரி யுவர் ஆனர். இந்த கொலை வழக்கில் தாங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக நான் கருதுவதால் தங்களை ஒரு முக்கிய சாட்சியாக விசாரிக்க விரும்புகிறேன். திஸ் இஸ் கோர்ட். நான் சாட்சியாக மாறி இந்த வழக்கை வேறு நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு மேல் கோர்ட்டின் உத்தரவு பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? அதற்கு நான் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன் யுவர் ஆனர். ஆல் ரைட், வழக்கை 10ஆம் தேதிக்கு ஒத்தி போடுகிறேன். அதற்குள் மேல் கோர்ட்டின் உத்தரவுக்கு ஏற்பாடு செய்யவும். ஜானகி, விஜயவல்ல, அவளுக்கு நம்ம கூட வர வெக்கமா இருக்கலாம், வேதனையா கூட இருக்கலாம். she is just a child. கோர்ட்டுக்கு வரும்போதுதான் தனித்தனியா வந்தாலும் வீட்டுக்கு போகும்போதான் சேர்ந்து போகலாம். போய் அவளையும் கூட்டிட்டு வா. போ ஜானகி, போய் கூட்டிட்டு. என்னம்மா அது எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் நீதிபதி மாத்திரம் இல்லம்மா, உங்க அக்காவுடைய கணவர். அவரை போய் வேண்டாமா, எங்களால உங்க குடும்பத்துல எந்த விதமான குழப்பமும் இல்லாமா. ஆமா விஜயா, நாங்க வேற வக்கீல் பாத்துக்கிறோம். ஏன் பானு, நீ கூப்பிட்ட நான் வந்தேன். ராஜு, நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் விடப்ப. நான் வழக்காடுறது உங்களுக்காக இல்ல, நீதிக்காக. நீதிக்கு முன்னால குடும்பமாவது குழப்பமாவது எல்லாம் அப்புறம் விளக்கமா சொல்றேன். விஜயா அக்கா, உனக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரம்மா. வா, வீட்டுக்கு போலாம். நான் வக்கீலாக இருந்த பொழுது ஒரு வழக்கு சம்பந்தமாக என்னிடம் அவர் வந்திருக்கிறார். அதிலிருந்து உங்கள் இருவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு விட்டது இல்லையா? அது மட்டுமல்ல, ஆஷாவின் தங்கை சோபாவையும் நீங்கள் விரும்பி நாடினீர்கள். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த வழக்கு மிஸ்டர் ராகவனை பற்றியதா அல்லது மிஸ்டர் சுந்தரத்தை பற்றியதா? இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்?
இருக்கிறது யுவர் ஆனர். மிஸ்டர் ராகவன் குற்றவாளி அல்ல என்று நான் பின்னால் நிரூபிக்கப் போவதற்கு இந்த விசாரணை உதவி செய்யும் என்று நம்புகிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் சுந்தரம், உங்களுடைய தொந்தரவு பொறுக்க முடியாத சோபா உங்களை காட்டிக் கொடுத்து விடுவதாக மிரட்டினார். அவள் இருப்பது ஆபத்து என்று நினைத்த நீங்கள் அவளை தீர்த்து கட்டிவிட முடிவு செய்தீர்கள். கடத்தி சென்றீர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு. கைரேக பதியாதபடி கழுத்தில் துணியை போட்டு இறக்கி. ஆமாம், சோபாவை கொலை செய்தது நீங்கள் தான். இது கட்டுக்கதை, கற்பனை. இந்த போட்டோவில் ஆஷா சோபாவுக்கு மத்தியில் தாங்கள் இருப்பது கூட பொய்யா? யுவர் ஆனர், இந்த போட்டோவை தாங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், இது மிஸ்டர் சுந்தரம் தான். யுவர் ஆனர், இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. சோபா கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கோர்ட்டிலிருந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது ஜட்ஜ் மிஸ்டர் சிவராமனை என் காரில் அழைத்து சென்றேன். அவரை அவர் வீட்டில் விட்டுவிட்டு பிறகுதான் என் வீட்டிற்கு நான் சென்றிருக்கிறேன். இதை ஏன் இவ்வளவு குறிப்பாகவும் ஞாபகமாகவும் சொல்லுகிறேன் என்றால், அன்றுதான் என் திருமணத்திற்கு தேதி நிச்சயிக்கப்பட்டது. இதை என் டைரியில் குறித்து வைத்திருக்கிறேன். யுவர் ஆனர், இந்த கொலை வழக்கில் வீணாக என்னை சம்பந்தப்படுத்தி நீதிபதி ஸ்தானத்திலிருந்து என்னை இறக்கி சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கொலை குற்றத்தையே சாட்டி என் குடும்ப கௌரவத்திற்கும் சமூக அந்தஸ்திற்கும் களங்கம் விளைவித்ததற்காக மிஸ் விஜயா மீது நான் மான நஷ்ட வழக்கு போட போகிறேன். அதற்கு முன்பே நான் உங்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப் போகிறேன். குற்றவாளி ராகவனை பற்றி இந்த கொலை வழக்கு டிஃபென்ஸ் தரப்பு குறுக்கு விசாரணையினால் திசை மாறி செல்லுகிறது. தேவையில்லாத இந்த விசாரணையை கோர்ட்டாரின் குறிப்பிலிருந்து நீக்கிவிடும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எங்கே குறிப்பு எழுதி கொண்டிருக்கிறேன்? இல்லையே. மிஸ் விஜயா, குற்றம் சாட்டப்பட்டவரின் சார்பில் குறுக்கு விசாரணை செய்யும் உரிமையை நீங்கள் குதர்க்கமாகவும் தவறாகவும் பயன்படுத்துவதை நான் அனுமதிக்க முடியாது. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும். நோ யுவர் ஆனர், நான் என்ன சொல்கிறேன் என்றால், வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைக்கிறேன். அண்ணா, என்ன சங்கர், இறஞ்ச கோர்ட்ல நீங்க தான் கொலைகாரன்னு சொல்லி நீதிபதி ஸ்தானத்திலிருந்தே விஜயா உங்களை இறக்கினாலே, நீங்க ஏன் மறுப்பு சொல்லல? சங்கர், நீ ஏன் இந்த கேள்வி கேட்கிற? நான் தான் கேட்கணும். ஏன் தெரியுமா, ஒருத்தன் ஒரு பெண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னத தன் கண்ணாலேயே பார்த்தா விஜயா ஏற்கனவே என்கிட்ட சொல்லி இருக்கா. கல்யாணத்தை அன்னைக்கு உங்களை பார்த்ததும் நீங்க தான் அந்த கொலைகாரன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பார்த்தா. ஆனா அண்ணி அதுக்கு இடம் கொடுக்கல. நானும் அவருடைய வாயை அடைச்சிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்த அப்புறமும் கூட அவன் உங்களை கொலைகாரனா தான் நினைச்சா பார்த்தா. அதனாலதான் நீங்க கூட ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்னு கேட்டீங்க. ஒரு பிரபல நீதிபதி, அதுவும் தன் உயிருக்குயான அக்காவுடைய கணவன் கூட பார்க்காம அவன் உங்க மேல கொலை குத்த சுமத்தி இருக்கா. அண்ணா, நாளுக்கு நாள் அவருடைய கை ஓங்குது. ஐ எம் சாரி, நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை குறையுது. தம்பி, நீங்களுமா உங்க அண்ணன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ணி, நான் சொல்றேன், என் கணவர் நீதிபதிங்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அவர் நிரபராதிங்கிறதும். ஏன் தம்பி, அவரோட குடும்பம் நடத்துற இந்த கொஞ்ச நாள்ல நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல பாதி கூட இத்தனை வருஷமா அவர் பக்கத்துல இருக்கிற உங்களால தெரிஞ்சுக்க முடியலன்னா என் கொடுமைக்கு நான் என்ன சொல்ற? அண்ணி, இட்ஸ் ஆல் ரைட். ஐ சே ஜானகி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். இருங்க, காபி சாப்பிட்டு போங்க. தம்பி, நீ சாப்பிடுப்பா. ஹலோ, நான் பானு பேசுறேன். நீங்க யாரு? ஆஷா.
ஆமா பானு, ஒரு சந்தோஷமான செய்தி. என் தங்கச்சியை கொலை செஞ்சது உங்க புருஷன் இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. கடவுளே, நான் இப்பவே போய் அவசரப்படாதீங்க. இப்ப போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ராத்திரி 8 மணிக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தா உண்மையான கொலைகாரனை பத்தி சகல விவரங்கள் அடங்கிய ரெக்கார்டுகளை உங்களுக்கு கொடுக்குறேன். மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறது நாம் 2 பேரும் நேர்ல பேசிக்கோ. நீங்க மட்டும்தான் வரணும். ஜாக்கிரதை. ஆகட்டும். இந்த நேரம் பார்த்து அண்ணன் எங்கேயோ போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? மணி 6 தான் ஆகுது. ஐயோ, 8 மணி வரைக்கும் நான் எப்படி காத்துக்கிட்டு இருப்பேன்? சரி, இங்க இருக்கிறத விட அங்கேயே போய் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இனி அவளை விட்டு வச்சா நமக்கு சாபம். முடிச்சது. நல்ல வேலை, வெறும் மயக்கம் தான். இந்த பொண்ணு விலாசம் இருக்குது, நானே கொண்டு போய் விட்டுறேன். சார், வீட்டுல யாரு? யாரையும் காணமே. அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்க? தெருவில் வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹேண்ட்பேக்ல இருந்து விலாஸ் சீட்டை பார்த்து நான் தான் இங்க கொண்டு வந்தேன். சாதாரண மயக்கம் தான், சீக்கிரம் தெளிஞ்சிடும். நான் வரேன். நீங்க யாருங்க? ஜட்ஜ் சுந்தரம். அம்மா, ஹலோ, நான் வேலைக்காரி அலமையில பேசுறேன். பானுவோட கேஸ் விஷயமா கொஞ்சம் பேச சொல்லுங்க. அவங்க மயக்கமா இருக்காங்க. அவங்க அண்ணன் கூட வீட்டுல இல்லைங்க. என்ன மயக்கமா இருக்காங்களா? இதோ வந்துட்டேன். இன்னும் போகலையா? ஏன் கதவு பண்ணீங்க? உங்க அண்ணா வந்து பாருங்க. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? என் தங்கச்சி போயிட்டாமா, என் பானுவே போயிட்டாமா. அழாத ராஜு, நீ அழுத என்ன பிரயோஜனம்? நான் இருந்து என்னமா பிரயோஜனம்?
அவளுடைய புருஷன் நிரபராஜின் விடுதலையாகி அவ சந்தோஷமா இருக்கணும்னு நான் என்ன பாடுபட்டிருப்பேன். இந்த மட்டப்படி அவன் குட்பாடு இல்ல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி என் தங்க தரையில சாஞ்சிருச்சேம்மா. என்ன பண்ண சொல்றேன்? பானுவோட உயிரை காப்பாத்த முடியல, அவ கணவனையாவது காப்பாத்தி அவ ஆத்மாவுக்கு சாந்தி கொடுப்ப ராஜு. எப்படிமா பண்ண சொல்றேன்? ராஜு, பானு அந்த பாவி கொலை செய்தப்போ நான் போட்டோ எடுத்திருக்கேன். அப்படியா? ஆமா, சோபாவை கொண்ட அதே ஆளுதான் பானுவையும் கொண்டா. அவன் அந்த போட்டோவில் இருக்கா. என்னம்மா அது? பலகாரனோட முதுகுதான் தெரியுது, முகம் கொஞ்சம் கூட தெரியலையம்மா. நான் போட்டோ எடுத்த நேரத்துல அவன் பின்பக்கமா திரும்பிட்டான், அதனாலதான் முதுகு மட்டும் விழுந்திருக்குது. மேற்கொண்டு பிளாஷ் அடிக்க முடியாம போயிடுச்சு. ஏமா பிலிம் தீர்ந்து போயிருக்கு, கடைசி பிரேம் தான் இது. என்னம்மா நல்ல சந்தர்ப்பத்தை இப்படி கோட்டை விட்டியம்மா. கவலைப்படாத ராஜு, இந்த கொலையை சங்கர் கூட அவர் கண்ணால பாத்துருக்காரு. ராஜு அப்படி இல்ல, ஏமா என் உருவம் உன் கண்ணுல தெரியுது. இது ரெண்டும் ஆச்சரியம். என் உருவம் கூட தான் உன் கண்ணுல தெரியுது. கண்ணே ஒரு கண்ணாடி தானே. அப்படின்னா பானுவோட கழுத்தை நெரிச்சு கொண்டப்போ எதிர இருந்த அந்த கொலைகாரனுடைய உருவம் அவ கண்ணுல பதிஞ்சிருக்கும்ல. சுவிட்ச் ஆஃப் பண்ணு. என்னம்மா அது? தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க போகலாம். தேங்க்யூ சார். ரொம்ப பிரியமா சாப்பிடுவீங்களே. சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இல்ல? சாப்பிடுங்க. குட் மார்னிங் மிஸ்டர் சுந்தரம். மிஸ்டர் சுந்தரம், ஐ எம் வெரி சாரி. தர்ம சங்கடமான சூழ்நிலையில் என்னுடைய கடமையை நான் செய்ய வந்திருக்கிறேன். சோபா, பானு, வேலைக்காரி அலமேலு ஆகியோர் கொலை செய்யப்பட்ட சம்பந்தமாக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். ஜானகி, தைரியமா இருமா. விஜயா, அக்காவுக்கு ஆறுதல் சொல்லுமா. வரேன். தயவு செய்து எனக்காக யாரும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். தம்பிகிட்ட சொல்லுங்க. பி ஹாப்பி. நீதி மறையானை நீதி வழி சென்றதம்மா, அங்கை நெஞ்ச பெருங்கோயில் நினைவிழந்து வாடம்மா. தங்கை சட்டத்தில் பாசம் தனை மறந்து ஏங்குதம்மா, ஏங்குதம்மா. பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா, தாளம் பார்த்து கொண்டே இருந்து வாடுமா, பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா. பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா, மோதுதம்மா. ஒரு தாயின் மக்களுக்கு ஒன்றே உறவை மறக்க வைக்கும் நீதியின் முத்தம். ஒரு தாயின் மக்களுக்கு ஒன்றே ரத்தம், அந்த உறவை மறக்க வைக்கும் நீதியின் முத்தம். தாலிக்கும் தர்மத்துக்கும் பகைமையா, தாலிக்கும் தர்மத்துக்கும் பகைமையா, உலக
தர்மமே சட்டத்துக்கு அடிமையா பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா மோதுதம்மா சம்சார கோவிலுக்கு அவனே தெய்வம் தங்கை தன்னோடு பிறந்ததனால் அவளே தீபம் சம்சார கோவிலுக்கு அவனே தெய்வம் தங்கை தன்னோடு பிறந்ததனால் அவளே தீபம் தீபமே தெய்வத்துடன் மோதுமா தீபமே தெய்வத்துடன் மோதுமா அது மோதினால் கோவில் உள்ளம் வாழுமா பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா தாளம் பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா மிஸ்டர் ராகவன், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 494 செக்ஷன் படி அரசாங்க வக்கீல் இந்த வழக்கை வாபஸ் செய்து கொள்ள விரும்பி கோர்ட்டாரின் சம்மதம் கேட்டு மனு செய்திருக்கிறார். அந்த மனுவை நான் ஏற்றுக்கொண்டு உம்மை விடுதலை செய்கிறேன். ரொம்ப நன்றிங்க. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மிஸ்டர் சுந்தரம் என்கிற நீர் ஒரே சமயத்தில் இரட்டை கொலைகள் செய்து இபிகோ 302 செக்ஷன் படி கடுமையாக தண்டிக்கப்படுகிற அளவுக்கு கொடுமையான குற்றங்கள் புரிந்திருக்கிறீர். மிஸ்டர் சுந்தரம், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் ஒரு குற்றமும் செய்யாதவன். யுவர் ஆனர், இந்த வழக்கில் எனக்காக நானே வாதாடுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல்ரைட். மிஸ் விஜயா, தோற்றத்தில் ஒரு மனிதனை போல் இன்னொரு மனிதன் இருக்கக்கூடும் அல்லவா? அப்படி என்றால் குரலும் ஒரே மாதிரியாகவா இருக்கும்? நீங்கள் விகட கச்சேரி கேட்டதில்லையா? பறவைகள், பிராணிகள், மனிதர்கள் இப்படி பல சப்தங்களை விகடக்கவை உண்டாக்கி காட்டுவாரே, அதே போல் என் தோற்றத்தில் இருக்கும் அந்த போலி மனிதன் என் குரலை கேட்டு பேசி பேசி பழகி பயிற்சி பெற்றிருக்கிறான் என்று நான் கூறுகிறேன். இதை நீங்கள் மறுக்கிறீர்களா? என்னை குற்றவாளி என்று கூறும் நீங்கள் என் வீட்டில் ஏன் தங்க வேண்டும்? நீங்கள் குற்றவாளிதான் என்று நிரூபிக்கவும் அதற்கு தகுந்த ஆதாரங்களை கண்டுபிடிப்பதற்காகவும் தான் நான் உங்கள் வீட்டில் தங்கினேன். ஓ, வெரி குட், வெரி குட். அதற்கட்டும், பானுவை நான் ஏன் கொலை செய்ய வேண்டும்? பானு உங்களை ஆஷாவுடன் பார்த்திருக்கலாம். உங்களுக்கு எதிராக ஒரு சாட்சி ஆகி விடுவாள் என்று பயந்து அவளை நீங்கள் தீர்த்து கட்டி இருக்கலாம். ஏன், நீங்கள் கூடத்தான் என்னை ஆஷாவின் வீட்டில் பார்த்ததாக சொன்னீர்கள். இவ்வளவுக்கும் நீங்கள் என் வீட்டிலேயே இருந்திருக்கிறீர்கள். உங்களை மட்டும் நான் ஏன் கொலை செய்யவில்லை? நீங்கள் முயன்றிருக்கலாம். தர்மம் தடையாயிருந்து என்னை காப்பாற்றி இருக்கலாம். உங்களை காப்பாற்றிய அதே தர்மம் நிரபராதியான என்னையும் நிச்சயம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தர்ம தேவதை என் தாலியை காப்பாற்றியே தீர்வா. ஆர்டர், ஆர்டர். வரான இது என்ன கோர்ட்டா? இங்கு நடப்பது கொலை வழக்கா இல்லை குடும்ப விவகாரமா? இனி பார்வையாளர்கள் கோர்ட் நடவடிக்கையில் குறுக்கிட்டால் உடனே வெளியே அனுப்பப்படுவார்கள். எஸ், ப்ரொசீட். பானு கொலை செய்யப்பட்டதை சங்கரும் பார்த்ததாக சொன்னே, அவரும் ஒரு சாட்சி தானே? எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், மிஸ்டர் சங்கருக்கு ஏற்கனவே கோர்ட் சம்மன் அனுப்பி இருக்கிறது. அவரை காணவில்லை, போலீஸ் தேடிக் கொண்டிருக்கு. என் தம்பியை காணவில்லையா? என்ன நடிக்கிறீர்கள்? நீங்கள் தப்பி ஓடிய போது உங்கள் தம்பி உங்களை பின்தொடரவில்லை? இல்லை, சங்கருக்கு ஏதோ ஆபத்து. என் தம்பியை காப்பாற்றுங்கள், சங்கரை காப்பாற்றுங்கள். அண்ணா, தம்பி. ஓ, பிறகு அந்த ஆள் வழியில் குறுக்கிட்ட ஆற்றில் இறங்கி மளமளவென்று நீந்த ஆரம்பித்தான். அப்போதுதான் அவன் நிச்சயமாக என் அண்ணன் இல்லை, வேறு ஒரு ஆள் என்ற முடிவுக்கு வந்தேன். எப்படி? என் அண்ணனுக்கு நீந்த தெரியாது.
அது மட்டுமல்ல, அவன் என்னை அடித்து மயக்கமடையும்படி செய்து விட்டான். என் அண்ணாதான் தாயாகவும் உண்மையாகவும் இருந்து என்னை பாசத்துடன் வளர்த்து பாதுகாத்தார். யுவர் ஆனர், என் அண்ணா பனித்துளியைப் போல் பரிசுத்தமானவர். என் அண்ணா தர்மரை போல் நீதியும் நேர்மையும் நிறைந்தவர். அப்படிப்பட்ட என் அருமை அண்ணாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்று நான் நினைக்கவே இல்லை. மிஸ்டர் சுந்தரத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒரு ஆசை நாய்க்குங்க. மிஸ்டர் சுந்தரத்தோடு உங்களுக்கு எப்போது பழக்கம் ஏற்பட்டது? அவர் வக்கீலா இருந்தப்போ ஒரு கேஸ் விஷயமா நான் அவர் வீட்டுக்கு போனேங்க. அப்படியே ரொம்ப நெருக்கமாயிடுச்சுங்க. ஆல்ரைட். அப்படி இருந்தும் அவர் பத்தி ஆயிட்டாரு. என்ன கட்டுக்கிட்ட கேவலம்னு சொல்லி எங்கேயோ இருந்த கிராமத்து பெண்ணு கட்டிட்டு வந்துட்டாரு. கொலைகளை செய்திருக்கிறார். பயங்கரமான சமூக விரோதி. ஆகவே ஈபிகோ 2வது செக்ஷன் படி உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனை அளித்து இத்தகைய தீய சக்திகள் சமூகத்தில் மேலும் பரவாமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிறகு வீதியில் மயங்கி விழுந்த அந்த பெண்ணை நான் தான் அவருடைய வீட்டுக்கு கொண்டு போனேன். அப்பொழுதுதான் என் கைரேகை அந்த பெண் மீது பதிந்திருக்க வேண்டும். அதை வைத்துக் கொண்டு என்னை குற்றவாளி என்று முடிவு கட்டுவிட்டனர். யுவர் ஆனர், மீண்டும் கூறுகிறேன், நான் நிரபராதி. கனம் கோர்ட்டார் அவர்கள் என்னை விடுதலை செய்யும்படி கேட்டுக் கொள்கிறேன். இந்த வழக்கில் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும். 3 கொலைகள் செய்திருக்கார். எங்க தப்புறது? நிச்சயம் ரூப தண்டனை தான். விஜயா, விஜயா, ஏம்மா? ஏன்? அக்கா மரத்தோட ஒரு துண்டு எடுத்து கோடாரிக்கு காம்பா போட்டு அந்த மரத்தையே வெட்டி வீழ்த்துறது மாதிரி நீ என்ன வக்கீலுக்கு படிக்க வச்சதின் பலன் உன் வாழ்வுக்கே நான் பரீட்சை வச்சுட்டேனே. நீ இல்லம்மா, உனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அவன் போட்ட முடிச்ச யாராலையும் அவிழ்க்க முடியாது. என் கல்யாணத்தன்னைக்கு சொன்னேனே, எப்ப இருந்தாலும் உன் வாழ்வுக்கு ஆபத்து வரும்னு நினைச்சுதான் இந்த கல்யாணமே வேண்டான்னு நான் அப்பவே சொன்னேன். என் தாலியின் பலன் எதுவா இருந்தாலும் அதை அனுபவிக்க தயாரா இருக்கேன்னு நானும் அப்பவே சொன்னேனே. அதே தாமா இப்பவும் சொல்றேன். அக்கா, ஒருவேளை உன் கணவருக்கு விரோதமா தீர்ப்பு சொல்லிட்டா அதுக்கப்புறம் உன் முகத்துல நான் எப்படி விழிப்பேன்? அந்த கோலத்தை என் கண்ணால பாக்கிறதுக்கு முந்தி இந்த இடத்தை விட்டு நான் போயிடுறேன். பைத்தியம், உனக்கு நான் செய்ய வேண்டியது இன்னும் இருக்கு. விஜயா, சின்ன வயசுல பொம்மை கல்யாணம் நடத்தி உனக்கு வேடிக்கை காட்டுவேனே. இப்போ நிஜமாவே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி என் கண்ணால பாத்துறேன். அதுக்கப்புறம் நீ போ. இந்த நிலைமையிலயா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? இந்த நிலைமையில தாமா நான் உனக்கு கண்டிப்பா கல்யாணம் செய்து வைக்கணும். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் செய்துகிட்டு உன் புருஷனோட என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரும்போது நான் பட்ட மரமா நின்னா நல்லா இருக்குமா? அக்கா, அதனாலதான் இப்பவே வேண்டாக்கா, இந்த பாவிக்கு கல்யாணம் ஒரு கேடா. வேண்டாக்கா, என்ன மன்னிச்சிடு. தங்கச்சி, நீ என் வயத்துல பிறக்காத ஒரு குறைதான். இவ்வளவு காலமா இல்லைன்னாலும் இப்ப சொல்றேன், நான் உனக்கு அக்கா இல்லை, அம்மா. உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு போயணுங்கிறதுதான் உன்னுடைய தாயின் கடைசி ஆசை. அதை நிறைவேற்ற உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது?
சங்கர் தம்பி வந்ததும் உடனே உங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன். அழாதேம்மா. இனி கண்ணீருக்கு அவசியம் இல்லை. அதனால எந்த பலனும் இல்லை. நீங்களா? உங்களுக்கு இங்க என்ன வேலை? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன். எதுக்காக? உங்களுக்கு எங்க அண்ணனுக்கு இருந்த ரகசிய உறவு எனக்கு தெரியும். எங்க அண்ணனுக்கு நீச்சல் நல்லா தெரியுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தும் தெரியாதுன்னு கோர்ட்ல சொன்னேன். ஏன் எப்படியாவது எங்க அண்ணனை காப்பாத்திடலாங்கிற ஒரே ஆசை. கடைசியா இந்த முயற்சியிலேயாவது வெற்றி அடைவேன்னு நினைக்கிறேன். எந்த முயற்சி? எங்க அண்ணன் தூக்குல தொங்கி எங்க அண்ணி விதவியானதுக்கு அப்புறம் எங்க வீட்டு பீரோவுல அவ்வளவு வைர நகைகளும் லட்சக்கணக்கான ரூபாய்களும் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தை வச்சு எங்க அண்ணன் தப்பி வரத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? உங்களை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அந்த விஜயா மாதிரி நீதிக்காக உங்க அண்ணனையே தியாகம் பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சு. நல்ல வேலை. இத பாருங்க, இப்ப சொல்றேன். உங்க அண்ணன் எனக்கு போட்டிருந்த நகை பணம் எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு ராத்திரியே அவர் ஜெயிலியன் தப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். வெரி குட். அது மட்டும் இல்ல, அவர் தப்பி வந்ததும் ஒரு தனி விமானத்துல எங்கேயாவது அயல்நாட்டுக்கு போறதுக்கும் திட்டம் போட்டிருக்கேன். அருமையான திட்டம். ஆனா விமானத்துக்கு சொந்தக்காரன் ₹1,00,000 கேக்குறான். அவளுக்கு நான் எங்க போவேன்? கவலைப்படாதீங்க. எங்க எஸ்டேட்ல இருந்து காப்பி வித்த பணம் ₹2,00,000 நேத்து தான் வந்திருக்கு. அவ்வளவையும் புது நோட்டா நான் பீரோல வச்சிருக்கேன். சாவி கூட என்கிட்ட தான் இருக்கு. அப்படின்னா நீங்க இப்பவே போய் ₹1,00,000 எடுத்துட்டு இங்கே வந்துருங்க. நீங்க வர்றதுக்குள்ள உங்க அண்ணனும் நானும் ரெடியா இருப்போம். ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? என்ன? அண்ணி அண்ணனை பார்க்கணும் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களையும் உங்க கூட அனுப்பி வைக்கட்டுமா? போய் நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. நீயா? ஏ, என்னை எதிர்பார்க்கலையா? அது வந்து நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன ஜானகி, தம்பி உங்ககிட்ட சொல்லல? நான் ஜெயில இருந்து தப்பி வர்றதுக்கே அவன் தான் உதவி செய்தான். நீங்க ஜெயில இருந்து தப்பி வர்றதுக்கு உங்க தம்பியே உதவி செய்தாரா? அது மட்டும் இல்ல, நீயும் நானும் தனியா ஒரு பிளேன்ல யாருக்கும் தெரியாம எங்கேயாவது ஒரு அயல்நாட்டுல போய் தலைமரமா வாழறதுக்கு அவன் தான் ஏற்பாடு செய்திருக்கான். இன்னும் அவன் வரல. என்ன வர சொல்லிட்டு அவர் கிடக்கிறார். நீங்க யாருங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க ஒரு சாதாரண மனிதர் இல்ல. கடவுளுக்கு அடுத்த இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சட்டத்தினால சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்க ஜெயில இருந்து தப்பி வந்திருக்கீங்க. இது கேவலம் இல்ல. காவல்காரனே தோட்டத்துல திருடின கதையா உங்க வீட்லயே நீங்க திருடுறீங்களே, இது நியாயமா? ஜானகி, என்ன எப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன்? ஒவ்வொரு நிமிஷம் உயிரோட போராடிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு பக்கம் என் தாலி பாக்கியத்தோடையும் இன்னொரு பக்கம் என் தங்கச்சியோடையும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு கொலைகாரர் நம்ம கல்யாணத்தனிக்கே என் தங்கச்சி சொன்னா. அதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் கணவர் நிரபராதி நேர்மையானவர்னு சொல்லி சொல்லி என் தங்கச்சியோட தர்ம யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க ஜெயில இருந்து தப்பி வந்தது அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பார்த்து என்ன கேட்பான்? அவ கேட்கறானோ இல்லையோ, நான் கேட்கிறேன். நீங்க கொலை செய்யலன்னா ஏன் ஜெயில இருந்து தப்பி வந்தீங்க? ஏன்? நான் உங்க சரீரத்துல பாரு, உயிர்ல பாரு. என்கிட்டயாவது இப்பவாவது உண்மையை சொல்லுங்க. நீங்க குற்றவாளி தானா, கொலைகாரர் தானா? சொல்லுங்க. ஆமா, நான் கொலைகாரனே தான். ஜானகி, கிட்ட வராதீங்க, வராதீங்க. நேரமாச்சு, புறப்படு. மாட்டேன், நானும் வரமாட்டேன், உங்களையும் போக விட மாட்டேன். நீங்க ஜெயில இருந்து தப்பி வந்துட்டீங்க, ஆனா இங்க இருந்து தப்ப முடியாது. நீங்க நிரபராதின்னு தான் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கையை நாசமாக்கிட்டீங்க. ஏற்கனவே 3 உயிர்களை கொன்ன நீங்க இப்ப நீதியே கொலை செய்யறதுக்கு நிச்சயமா நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீங்க என்னுடைய கணவருங்கிற சுயநலத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை சமூகத்துல விட்டு வைக்கிறதே பாவம். இப்ப நீங்களா போலீஸ் சரணடைய போறீங்களா, இல்ல நான் போன் பண்ணட்டுமா? அக்கா, உன் கணவர் மட்டும்தான் குற்றவாளின்னு நான் சொன்னேன். இப்ப அண்ணன் தம்பி 2 பேருமே கெட்டவங்கன்னு புரிஞ்சு போச்சு. உன் கணவர் எப்படிப்பட்டவர்னு கடவுளே உன் கண்ணுக்கு நேரம் காட்டிட்டார். இப்ப நீங்களா போலீஸ்ல சரணடைறீங்களா, இல்ல நான் போன் பண்ணட்டுமா? நான் போன் பண்றேன். நீதாண்டி எனக்கு யமன். அவனை சொல்லாதீங்க.
என்ன இப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு லேட்டா வர்ற? உங்க அண்ணி என்ன நம்பவே மாட்டேங்குது. அண்ணி மட்டுமா? என்ன சொல்ற? சொல்லல, கேக்குறேன். நீ யாரு? அண்ணன்டா. பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்குது. நீ யாருங்கிறது சொல்லு. சொல்லு. சொல்ல மாட்டேன்? சொல்லு. யாரு? சொல்லு. இவன் அண்ணன் இல்ல. உண்மை சொல்லு, நீ யாரா? மிஸ்டர் சங்கர், வாங்க சார். நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. நெருப்பு கண்ணைய சங்கர், கையில் இருக்கிற கிளவுஸ் எடு. சார், இவன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியும். இவன் ஒரு பழைய கேடி. ஒரு கேஸ் விஷயமா இவனை பல இடங்கள்ல தேடிக்கிட்டே இருந்தோம், கிடைக்கவே இல்லை. கடைசியில ஒரு வீட்டுல பதுங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டு அப்படியே போய் அந்த வீட்டை சூழ்ந்துகிட்டான். இதைய தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு இவனே நெருப்ப வச்சு காதலியோட தப்பிச்சு ஓடிட்டான். இப்ப ஏற்பட்ட காயம்தான் இது. அதனாலதான் இவனை நெருப்பு கணைன்னு சொல்றீங்களா? ஆமா, தன்னை போலீஸுக்கு யாருன்னு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க அண்ணன் மாதிரி ரப்பர் மாஸ்க போட்டு இதே ஊர்ல இருந்து நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டே இருந்திருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கிறான். இவனை எப்படி இங்க பிடிக்க முடிஞ்சது? இவன் மேல சந்தேகப்பட்டு இவனை பிடிக்கணுங்கிறதுக்காக ஆஷா கிட்ட போலி நாடகம் ஆடிட்டு அவ வீட்டை விட்டு வெளியில வந்த அப்போ
நீ போய் சைக்கிள் எடுத்துட்டு போ. இதுதான் நடந்தது. ஆமா, சங்கர் சொன்னபடி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னேன். அவங்களும் ஆஷாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. டேய் டபுள் பாவி, காட்ட முஞ்சாடாது திருப்பிடாத்த. இந்தடா ஒரே மாதிரி 2 மூஞ்சியை படைச்சா இடைஞ்சல் ஏற்படும் சொல்லித்தாண்டா ஆண்டவன் வேற வேற மூஞ்சியா படைச்சிருக்காரு. இப்ப என்னையே எடுத்துக்க, என்ன மாதிரி இன்னொரு மூஞ்சி இருந்தா என் பொழப்பு பெறடா வருது. ஏன்டா இப்படி செஞ்ச? நல்லா இருந்த எதுவோ அதை நீ தைரியமாக சொல்லலாம். நான் ஒரு பழைய கேடி, ஜெயில இருந்த ஒரு ராத்திரி தப்பிச்சுக்கிட்டேன். போலீஸ்காரங்க துரத்திக்கிட்டே வந்தாங்க. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சேன். அங்கதான் ஆஷா இருந்தா. ஆஷா ஆஷா என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்துமா அப்படின்னு கெஞ்சினேன். அடே, உன்னை பார்த்தா சுந்தர மாதிரியா இருக்குதே அப்படின்னா. அதான் அவன் சுந்தரா என்ன மாதிரி இருக்கிறாங்க. யாரவன் யாரு? இப்ப ஜட்ஜு முன்ன வக்கீல். ஒரு கொள்ள கேஸ்ல எனக்காக ஆஜராகும்படி அவங்கிட்ட போய் கேட்டேன். என் கேஸ்ல நியாயமான பாயிண்ட்ஸ் இல்லைன்னு எடுத்துக்க மாட்டான்டா. எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன்னு கேட்கலையே. மசிய வலை கூட வீசி பார்த்தேன், மசிய மாட்டான்டா. அதோடைய விட்டா கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொல்லி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து கம்பி எண்ணெய் வச்சு விட்டான். என் வாழ்நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பழி வாங்காம விட மாட்டான்டா. நான் அன்னைக்கு தான் சபதம் எடுத்துக்கிட்டேன். இப்ப அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ சரியான ஆள் கிடைச்சிருக்கிற. உன்னை வச்சுதான் அந்த பழியை தீர்க்க போற. சம்மதம்னா காப்பாத்துறேன், முடியாதுன்னா காட்டி கொடுத்துருவேன். என்ன சொல்ற? அப்படின்னா சரிதான். இப்ப என்ன கெட்டு போச்சு? போலீஸ்ல இருந்து தப்புறோம், புதுசா ஒரு பொண்ணு கிடைக்குது, சொகுசான வாழ்க்கை கிடைக்குது. ஆல் ரைட், அடிச்சு விடுறான்னு. அந்த சுந்தரத்துக்கு என்ன மாதிரியே முகத்துல நெருப்பு காயம் உண்டான்னு கேட்டேன். இந்தாண்டா, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் தான் அந்த சுந்தர முகம் மாதிரியே ரப்பர் மாஸ்க் முகமூடி செஞ்சு மாட்டிக்கிட்டேன். கையில இருந்த காயத்தை மறைக்கத்தான் உர மாட்டிக்கிட்டேனே. அதுக்கப்புறம் அந்த சுந்தர மாதிரியே பேச பழகுனேன், நடக்க பழகுனேன், அவன மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டேன். இப்போ ஐயா ஜட்ஜ் சுந்தரம், பக்கா ஜட்ஜ் சுந்தரம். ஆஷாவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போனேன், நைட் கிளப்புக்கு போனேன், உல்லாசப்படுத்திக்கு போய் குட்டிச்சு கும்மாளம் போட்டேன். எல்லாரும் நான் தான் ஜட்ஜ் சுந்தரம் நம்பிட்டாங்க. எப்படிங்க ஐயா குடிச்சுக்கிட்டீங்களா? அப்புறம் அந்த ஆஷாவோட தங்கச்சி சோபா இருந்தாலே குட்டி, நல்லா இருப்பா. அவ என்னடானா இந்த ராகவனை காதலிச்சா. ஆனா அந்த ராகவ அவளை காதலிக்கலன்றத அவன் எழுதின லெட்டரை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேனே. விடுவனா? அவளையும் தொட்டு பார்த்தேன். ஆனா அவன் சீரிட்டா. என்கிட்ட அப்படி வாலாட்டுன நீ முகமூடி மாட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்துறத போலீஸ்ல சொல்லிடுவேன்னா. ஆஹா, ஆபத்து. இவளை விட்டு வச்ச ஆபத்து தீர்த்து கட்டிட வேண்டியதான் முடிவு பண்ண. ஆஷா கிட்ட சொன்ன. அவ என்னடானா தங்கச்சி இருந்தா தான் வாழ்க்கை பாழா போயிடுமே தீர்த்து கட்டுனுட்டா. கொல்றதான் கொல்றிய, வீட்டுல ஏன் கொல்ற, வெளியே கொண்டு போய் கொல்லு. ஜட்ஜு சுந்தரத்து மேல படிய போட்டுருவோம்னா திட்டம் போட்டோம். மாஸ்க மாட்டிக்கிட்டேன். குறிப்பிட்ட இடத்துக்கு சோபாவை வர சொல்லி ராகவ எழுதின மாதிரி ஒரு லெட்டர். நான் முன்னாலேயே அங்க போய் காத்திருந்தேன். கைய கலட்டின, கழுத்துல மாட்டி இறுக்கி போட்டோமா. ஆனா அந்த அப்பாவி பையன் ராகவ மாட்டிக்கிட்டான். அவனுக்காக வாதாட விஜயா வந்திருக்கலான்னு கேள்விப்பட்டோம். ஆஷா சோபாவோட ஜட்ஜ் சுந்தரம் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ செட்டப் பண்ணோம். விஜயாவை அந்த போட்டோவை பார்க்கும்படியா செஞ்சோம். விஜயா கையில அந்த போட்டோ சேர்ந்துடுச்சு. ஏத்து விஜயாவுக்கு வெளியே இறக்கு நடத்த ஜட்ஜ் பதவியில இருந்து. ஆனா கோர்ட்ல சுந்தரம் கை ஏறிடுச்சு, விஜயா கை இறங்கிடுச்சு. மார்வேஷத்துல இருந்த ஆஷா பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. உடனே திட்டம் போட்டேன். பானுவுக்கு போன் பண்ணு, சரியா 8 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லி. எதுக்கு? ஜட்ஜ் சுந்தரம் மாதிரி இருந்த என்ன பார்த்துட்டு அந்த பானு குழப்பம் அடையட்டுமே. பாவி பொண்ணு 6 மணிக்கா வந்து சேருவா. அந்த நேரம் பார்த்து டிஃபன் சாப்பிட மாஸ்க கழட்டிட்டு நான் நிப்பேன். என்ன பார்த்துட்டு பயந்தவ வெளியே ஓட, அங்க ஒரிஜினல் ஜட்ஜ் சுந்தரத்தை பார்த்துட்டு நான் நினைச்சு பயந்து மயக்கம் போட்டு விழுக, அவன் தூக்கி அவளை கார்ல போட்டுட்டு அவ வீட்டுக்கு போனான். தூரத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தனா அவனுக்கு முன்னாடியே அவ வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு நின்னேன். ஜட்ஜ் சுந்தரம் பானுவை கொண்டாந்து படுக்க வச்சுட்டு போயிட்டான். எப்படி சந்தர்ப்பம்! அறைக்குள்ள போனேன், கதவை தாப்பா போட்டேன். திடீர்னு வேலைக்காரி வந்துட்டா. அட கொஞ்ச நேரம் மயக்கமா கிடக்கட்டுமே கையில கிடத்த பூஞ்சட்டி எடுத்து வீசுனே. அல்பா இது பொக்குன்னு போயிடுச்சு. பானுவையும் தீர்த்து கட்டிட்டேன். விஜயா வந்தா, போட்டோ பிடிச்சா, சுந்தரம் தான் கொலகாரன்றதை நிரூபிச்சாச்சு. சங்கர் வந்தா, முகமூடிய காப்பாத்திக்கிறதுக்காக ஓண்டேன். விடாம துரத்திக்கிட்டேன். வந்தான், பொறுமை இழந்த, பின்னால இருந்து ஒரே ஆட்டி. அவ்வளவுதாங்க. இப்பொழுது நீர் கொடுத்த ஒப்பு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சுய உணர்ச்சியோட சொன்ன சோபா, பானு, அலமேல் ஆகிய மூவரையும் கொலை செய்த குற்றத்திற்காக கண்ணையன் குற்றவாளி என்று தீர்மானித்து அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறார். அவருக்கு உடந்த
உறுதியாக இருந்து கொலைக்கு சதித்திட்டம் போட்ட குற்றத்திற்காக ஆசாவும் குற்றவாளி என்று தீர்மானித்து ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். கலங்க உண்டு பண்ணிக்கிட்டு இருந்த நெருப்பு கண்ணையரை பிடிச்சிருக்க முடியுமா? நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ, ரொம்ப நன்றிமா. ஒழுங்கியால் உங்களை குற்றவாளி என்று சொன்னதற்காக வருந்த வேண்டாம் என்று நண்பர்கள் சார்பில் நான்